விமலா ₹1 4 சில்லறையாக மாற்றி வைத்துக் கொண்டு டாக்டர் ரங்காச்சாரியின் சிலையை கடந்தாள். கம்பிகளால் தடுக்கப்பட்ட காரிடாரில் நடந்தாள். அதன் இறுதியில் கதவு சாத்தி காக்கி சட்டைக்காரன் போங்கயா போங்கம்மா என்று சிலரை அதட்டி கொண்டிருந்தான். உள்ள விடுறதில்லன்னு சொன்னன்ல. விமலா 4 நாவை எடுத்து தயாராக நீட்ட அதை அவன் பூச்சி பிடிக்கும் வள்ளி போல கபக்கென்று கவர்ந்து கொண்டு காதி கேட்டைக்கு திறந்து அவளை மட்டும் அனுமதித்து அட போங்கயான்னா என்று அதட்டலை தொடர்ந்தான். விமலா டிபன் பாக்ஸை கைமாற்றிக் கொண்டு பழக்கப்பட்டு விட்ட பாதையில் நடந்தாள். இன்றைக்கு 8வது தினம். ஸ்டாஃப் நர்ஸ், டாக்டர், வார்டு அசிஸ்டன்ட் எல்லோரும் பழகிவிட்டார்கள். மருந்து வாசனை, ஒக்கால வாசனை எல்லாம் பழகிவிட்டது. நடக்கும் போது அவ்வப்போது கேட்கும் ஓலங்களும் முலகல்களும் பழகிவிட்டன. மூர்த்தியை படுக்கையில் பார்ப்பது மட்டும் தான் இன்னும் பழகவில்லை. தினசரி அது அவளுக்கு புதிய அதிர்ச்சி. தினம் தினம் அவன் படுக்கையின் கால் மாட்டில் சொருகப்படும் பழுப்பு காகிதங்களின் எண்ணிக்கை அதிகமாவது அவளுக்கு பழகவில்லை, புரியவும் இல்லை. அவைகளில் எழுதப்பட்டிருக்கும் வினோத லாட்டின் வார்த்தைகள் அவளை அச்சுறுத்தின. 8ஆம் நம்பர் வார்டுக்கு வந்த உடனே தன் கணவனின் படுக்கையை பார்த்தாள். தூங்குகிறான். சற்று நிம்மதியாக இருந்தது. தலை உயர்த்தப்பட்டு ஒரு பக்கம் சாய்ந்து மார்பு வரை போர்வையால் போர்த்தப்பட்டு வாய் திறந்து சீராக மூச்சு விட்டு கொண்டு தூங்குகிறான். நல்ல வேளை குளுக்கோஸ் பாட்டில் இல்லை, மூக்கில் ரப்பர் குழாய் இல்லை. கட்டிலுக்கு அருகே ஸ்டூலை சன்னமாக இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள். மணியை பார்த்தாள். காலை ஷிப்ட் மாலை மாறும் நேரம். முதல் ராத்திரி நர்சுகள் புறப்பட ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். வார்டின் ஆரம்பத்தில் அன்னம்மா மேஜை போட்டு எழுதி கொண்டிருந்தாள். விமலா சற்று நேரம் மூர்த்தியை பார்த்து கொண்டிருந்தாள். 8 நாளில் எத்தனை மாறுதல்! பொதுவாக இழைத்திருந்தாலும் முகம் வீங்கி இருக்கிறது. வெளியே தெரிந்த கை மெலிதாக இருக்கிறது. ட்ரிப் கொடுப்பதற்காக குத்தப்பட்ட இடங்கள் சிவப்பு சிவப்பாக. கட்டிலில் காலில் கதீற்றுடன் இணைத்த பாலித்தின் பை சோர்வுடன் தொங்கியது. விமலாவுக்கு ஒரு க்ஷணம் பீரிட்டு அழ வேண்டும் போல் இருந்தது. அடக்கி கொண்டாள். மூர்த்தி நேற்றை விட இன்று சற்று பளிச்சென்று இருக்கிறான் என்று நம்பிக்கொண்டாள். தூங்கட்டும். கணவன் 6 மாசம், சரியாக 6 மாசம். விமல் என்று சன்னமான குரலில் ஆபீஸ்ல இருந்து வந்தவுடன் அழைப்பான். அவள் வீட்டில் எங்கிருந்தாலும் பூட்ஸை கழற்றாமல் நேராக வந்து டிஃபன் பாக்ஸ், பிரீஃப் கேஸ் எல்லாவற்றுடனும் சேர்த்து அவளை ஒருமுறை அணைத்து கன்னத்தில் அருகில் முத்தமிடுவான். இன்னைக்கு எவ்வளவு சிகரெட் பிடிச்சிங்க? சரியா 2. பொய் பொய். காட் பிராமிஸ். விமல் இங்க வாயேன், உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். மாட்டேன். நீங்க என்ன ரகசியம் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். நிஜமா பொண்ணே, ஒரு ரகசியம். சாயங்காலம் விஷயம் கூடாது. வேலை கட்ட வேலை. அப்போ சின்னதா ஒரு டிங்க்லிங். டிங்க்லிங் என்பது அவர்கள் கணவன் மனைவி பாஷையில் பிரத்யேக வார்த்தை. என்னம்மா எப்படி இருக்கிறாரு? நீங்க தான் சொல்லணும் சிஸ்டர். அண்ணம்மா கருப்பாக லட்சணமாக இருந்தால். சின்ன குரல். விமலா அவளுக்கு வீட்டில் இருந்து மல்லிகை பூ தொடுத்து கொண்டு வந்திருக்கிறாள். கண்ணம்மாவுக்கு எத்தனை தம்பை, தம்பி, தங்கை, எத்தனை சம்பளம் எல்லாம் விமலாவுக்கு தெரியும். சார்ட்டை பார்த்து செடேட்டிவ்ஸ் கொடுத்திருக்காங்க, அதான் நல்லா தூங்குறார் என்றாள். சிஸ்டர், இவருக்கு என்ன கோளாறுன்னு சார்ட்ல எழுதியிருக்காங்களா? எல்லாம் சரியா போயிடுமா, நீ ஏன் கவலைப்படுற என்று அண்ணம்மா விலக அந்த பதில் அவள் கவலையை அதிகமாக்கியது. துல்லிய வெண் உடை அணிந்து பட்டை பிரேம் கண்ணாடியும் கையில் புத்தகமுமாக ஒருவர் படுக்கை படுக்கையாக நடந்து வந்தார். விமலாவிடம் நின்றார். உங்க புருஷனாம்மா? ஆமாங்க. இவர் குணமடையறதுக்கு நான் ஒரு பிரார்த்தனை சொன்னா உங்களுக்கு ஆட்சேபனை எதுவும் இருக்குமா? விமலா சற்று தயக்கத்துடன் நீங்க ஆஸ்பத்திரி இல்லைங்களா என்றாள். அவர் பரிவுடன் இல்லம்மா, நான் ஒரு கிறிஸ்தவ சகோதரன், சொல்லலாங்களா? விமலா தலையசைக்க, அம்மா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கடவுளோடு நமக்கு நல்லுறவு உண்டாகுது. ஆகையால அவர் மூலமா நாம எல்லோரும் கடவுளை அகமகிழ்ச்சியோடு போற்றோம். அவரால குருடர்கள் பார்வை பெறுறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, தொழுநோய் உள்ளவங்க குணமடைகிறாங்க, இறந்தவங்க உயிரிழப்பப்படுகிறாங்க. ஐயா கொஞ்சம் ஒத்திக்கிறாஜா என்று தரையில் ஈரத்துணி போட்டு துளைத்தபடி கொண்டம்மா கேட்டுக்கொள்ள, உபதேசி சற்று ஒதுங்கி நின்று கொண்டு மூர்த்திக்காக கண்களை மூடிக்கொண்டு உதடுகள் அதிவேகத்தில் துடிக்க ஜெபித்து அவன் மேல் சிலுவை வரைந்துவிட்டு அடுத்த படுக்கைக்கு சென்றார். கிறிஸ்துவோ கிருஷ்ணனோ யாராவது காப்பாத்தினா சரி. ஒரு சிறுவன் மார்புடன் செய்திகளை அணைத்தபடி எக்ஸ்பிரஸ், இந்து, தந்தி பேப்பர் ஏதாவது வேணுங்களா என்று விசாரித்தான். வார்டை சுற்றி ஒரு தனி உலகமே இயங்குகிறது. கொஞ்ச நேரத்தில் காஃபி, டிஃபன் விசாரிக்க ஒரு பையன் வருவான். சங்கர மடத்திலிருந்து விபூதி பட்டலம் விநியோகிக்க ஒரு மாமா வருவார். டூத் பேஸ்ட், சோப்பு என்று ஒருத்தன்.
விமலாவின் மனசில் அந்த வரி ததும்பியது. பீப்பிள் கம், பீப்பிள் கோ, செல்லிங் பிரேயர்ஸ், செல்லிங் சோப். அந்த பக்தியுள்ள கிறிஸ்தவர் அடுத்த படுக்கையில் படுத்திருந்த விவசாயியின் மனைவியிடம் இப்போது பேசிக் கொண்டிருந்தார். உங்க பேர் என்னம்மா? ராமா தாங்க. எந்த ஊரு? நாங்கெல்லாம் குண்டு பெரும்பூருங்க. இப்போ உங்க புருஷனுக்காக நான் ஒரு பிரார்த்தனை சொல்லட்டுமா தெய்வத்துக்கிட்ட? காத்து வீரியனுங்களா? இல்லம்மா, ஏசுநாதர். வேண்டாங்க, அவர் முடிச்சுக்கிட்டா சத்தம் போடுவாருங்க. கொண்டம்மா வார்டின் வெளியே சத்தம் போட்டால், இந்த பாருப்பா, எல்லாரும் 8:30க்குள்ள போயிடுங்க, சீப் வர்ற நேரம். எந்திரிமா, இங்கேயே குடும்பம் நடத்துறியே. காரிடாரில் கால் நீட்டி உட்கார்ந்து கொண்டு சின்ன கண்ணாடியில் தலை சீவி கொண்டிருந்த பெண் எழுந்து சென்றாள். விமலா மூர்த்தியின் முகத்தை புலவை தலைப்பால் துடைத்து விட்டாள். ஒரு முறை கண் விழித்தான். லேசாக சிரித்தாள். எப்படி இருக்கீங்க? அவன் கண்கள் மறுபடி சொருகி கொள்ளன. ஷேவ் செய்யாத முகம், வறண்டு போன உதடுகள். நர்ஸ் கலர் கலரான மாத்திரைகளுடன் வந்து எஞ்சிட்டாரம்மா என்றாள். இன்னும் இல்ல, மாத்திரை தரணுமே. மிஸ்டர் மூர்த்தி, மிஸ்டர் மூர்த்தி என்று அவனை சற்று உழுக்க மறுபடி விழித்துக் கொண்டான். கண்கள் சிவந்திருந்தன. நான் தரேன் சிஸ்டர், வாயத்திறங்க. இந்தாங்க ஸ்வீட். எதுக்கு? எதுக்கு சொல்லுங்க பாக்கலாம். உனக்கு பிறந்த நாள்? இல்ல, நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி. சே, கல்யாணம் ஆகி 4 மாசம் தானே ஆகுது. நீ அனுப்பிச்ச போயம் காரவன்ல வந்திருக்கு. இல்ல, ஒரு க்ளூ கூட. 48 நாள். மர மண்ட, ஏமாத்து ஏமாத்து. ஐ, அப்படியா? அப்படியே அலாக்காக அவளை தூக்கி மை காட் சிக்கிக்கிட்டியா? என்ன இப்படி நாள் பொழுது இல்லாம தினம் படி பண்ணா? சாரி விமல், இவ்வளவு சீக்கிரமா? பரவாயில்ல, பெத்துக்கலாம். எங்க ஸ்வீட்? வாயில திணி. டிங்கிளிங். அவன் வாயை திறக்க மாத்திரையை அதில் வைத்தாள். அவுன்ஸ் கிளாஸ் நீர் தாடியில் வழிந்தது. இன்னும் ஒரே ஒரு மாத்திரை. எப்படி இருக்கா மன்னி? சந்துரு 7-8 சாத்துக்குடி, பிளாஸ்க், பொன்னியின் செல்வன் பாகம் 2 எல்லாத்தையும் எடுத்து வைத்து விட்டு, அண்ணா சந்துரு வந்திருக்கேன் என்று மூர்த்தியின் கையை தொட்டான். மூர்த்தி பிரயத்தனமாக அவனை பார்த்து லேசாக புன்னகை செய்தான். மூஞ்சி தெளிஞ்சிருக்கு. இளநீர் 2 வாங்கி வந்துடுறேன். மன்னி, நான் நேரா ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் கிளாஸ் இருக்கு, 7 மணிக்கு வந்துடுறேன். ராத்திரி நான் பட்டுக்கிறேன். இன்னர் லெட்டர் வாங்கி வந்திருக்கேன், உங்க அப்பாவுக்கு எழுதி போட்டுருங்கோ. சரியா போனப்புறம் எழுதலான்னு பார்த்தேன் சந்துரு. எழுதி போட்டுருங்கோ, அப்புறம் அவ கோச்சுப்பா. நான் நேத்திக்கு பெரிய அண்ணாவுக்கும் அப்பாவுக்கும் எழுதிட்டேன். பயப்படுத்த வேண்டாம்னு தகவல் சொல்லணும் இல்லையா? டாக்டர் என்ன சொன்னார்? சரியா போயிடும் தான் எல்லாரும் சொல்றா. ஹோமியோபதியில கூட நிறைய கியூர் இருக்கான். எங்க பாஸ் சொன்னாரு. அண்ணா சந்துரு வந்திருக்கேன் பாரு. பேசினானா? இல்ல, வலிக்கிறது போல இருக்கு. எங்க ஆபீஸ்ல சேல்ஸ் மேனேஜருக்கு டீன தெரியுமா? போன் பண்றேன்னு இருக்க. சின்ன டாக்டர் பார்த்து பிரயோஜனம் இல்ல, பெரிய டாக்டர் அனுப்புவார். ராத்திரி வரா பாருங்க மன்னி. எல்லாரும் கத்துக்குட்டி ஸ்டூடெண்ட்ஸ். 4வது வருஷம் 5வது வருஷம் ஊசி கத்துவே பயப்படுறா. நான் சாயங்காலம் வந்துடுறேன், தைரியமா இருங்கோ. மத்தியானம் போன் பண்றேன், கொஞ்சம் ஒத்திக்கிறீங்களா? டியூட்டி டாக்டர் வராரு. அந்த இளைஞன் சுத்தமாக குளித்து விட்டு வெளியேர் என்று கோட் அணிந்து, குட் மார்னிங், எப்படி இருக்கா என்று மூர்த்தியின் பல்சை பிடித்து பார்த்தான். ரத்த அழுத்தம் எடுத்தான். யூரின் குவான்டிட்டி இவ்வளவுதானா சிஸ்டர்? இல்ல கிளியர் பண்ணீங்களா? இல்ல டாக்டர். நோட் பண்ணிட்டீங்கல்ல? அச்சு டாக்டர், ஒரு ஐவி கொடுக்கணும். மத்த பேஷண்ட்களை பார்த்துட்டு வரேன். எப்படி இருக்கார் டாக்டர்? நல்லாயிடுவாருமா, கவலைப்படாதீங்க. பொசிஷன் மாத்திடுங்க சிஸ்டர், பெட்சோர் வரக்கூடாது. நெஃப்ராலஜில இருந்து டாக்டர் ஈஸ்வரன் வந்தாரா? இன்னும் இல்ல டாக்டர் என்றாள் நர்ஸ். அவர் வருவாரு, வந்த உடனே என்ன கூப்பிடுங்க. டாக்டர் அடுத்த படுகைக்கு விலகி செல்ல எல்லோரும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். நல்லாயிடும் நல்லாயிடும். பின் ஏன் இத்தனை உபகரணங்கள்? ஏன் பக்கம் பக்கமாக கால் மாட்டில் எழுதியிருக்கிறார்கள்? ஏன் இவர் கண்கள் சொருக சொருக பேசவே மாட்டேன்கிறார் என்கிறார். கமலா மறுபடி அவன் அருகில் உட்கார்ந்து அவன் சட்டை பட்டனை திறந்து மார்பில் தொட்டு பார்த்தாள். யாரு? நான் தான் சார், மூர்த்தி. அட, என்ன விஷயம் சார்? நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா ஒரு ரிக்வெஸ்ட். எனக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போறது நிச்சயதாக்கப்பட்ட விஷயம் என்ற தைரியத்துல நான் இதை கேக்குறேன். என்ன விஷயம் சொல்லுப்பா. எங்க வயசான அத்தை ஒருத்தி விமலாவை பார்க்கணும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா கூட்டிட்டு போய் கூட்டின்னு வந்துடுறேன். சென்டிமெண்டல் பீப்புள் பாருங்க, சாயங்காலத்துக்குள்ள திருப்பி கொண்டு விடுறேன். இருப்பா, அவளை கேக்குறேன். விமலா, விமலா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி செய்யறேன்ப்பா. ட்ரெஸ் பண்ணி நிக்கிறேன். சரி, போயிட்டு வா, போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்கோ. இதுதான் வயசான அத்தையா? பின்ன உங்க அப்பா சினிமா விடுவாரா? இந்த சினிமா நான் பார்த்தாச்சு. நானும் தான் கூட்டம் இல்லாம இருக்குன்னு கூட்டின்னு வந்தேன். இருட்டில் முதலாக அவன் கை அவள் மார்பை தொட்டு லேசாக தடவி கொடுத்த போது, பின்பு அதற்கு தைரியம் அதிகமான போது, அந்த தியேட்டரே நனையும் அளவுக்கு அவள்
பிரவாகம் எடுத்த போது, அப்போ நான் வரட்டுமா? மன்னி தைரியமா இருங்கோ. சரிப்பா. சந்துரு சென்ற 5 நிமிஷத்துக்கெல்லாம் பெரிய டாக்டர் வந்தார். ஹவுஸ் சர்ஜன் தனியே வருவார். வார்ட் டாக்டர் ஹவுஸ் சர்ஜனோடு வருவார். மேட்ரன் நர்சுகளுடன் வருவார். பெரிய டாக்டர் பரிவாரத்துடன் வருவார். 8 தினங்களில் விமலாவுக்கு அந்த பந்தாக்கள் பிடிபட்டு விட்டன. வெள்ளை கோட்டு விசிறி அடிக்க அந்த பெரிய டாக்டரின் நடையிலேயே சீனியாரிட்டி தெரிந்தது. மந்திரி போல வந்தார். அவருடன் 3 டாக்டர்கள், 2 MD மாணவர்கள், 2 நர்ஸ்கள். அவரை பார்த்ததும் விமலாவுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. இளைஞரும் இல்லை, அதிக வயதானவரும் இல்லை. அவர் நெற்றியின் அகலத்திலும் மூக்கின் தீர்க்கத்திலும் பட்டை கண்ணாடிக்கு பின் தெரிந்த கண்களின் கூர்மையிலும் திறமையும் சிகிச்சையும் தென்பட்டன. டாக்டர் ஈஸ்வரன் சார்ட்டை சரக் சரக்கென்று ஒவ்வொரு காகிதமாக புரட்டி பார்த்தார். அவசரமாக வந்து சேர்ந்து கொண்ட வார்டு டாக்டர் கேஸை அவர் காதருகில் விவரித்து சொல்ல கை கட்டி கொண்டு தீவிரமாக கவனித்து கேட்டார். சுற்றுப்பட்டவர் அத்தனை பேரும் பெரிய டாக்டரையே பார்த்து கொண்டு அவர் சொல்ல போகும் வேத வாக்குகளை எழுதி கொள்ள தயாராக இருந்தார்கள். விமலா ஓரத்தில் நின்று கொண்டிருந்தாள். மூர்த்தியின் அருகில் வந்து கண் இறப்பையை பிரித்து ஆப்தால்மோஸ்கோப் வழியாக பார்த்தார். காலில் சின்ன ஆயுதத்தால் சுரண்டி பார்த்தார். திடீரென்று விமலாவின் பக்கம் பார்த்து, பேசுறாராமா, ஞாபகம் இருக்குதா என்றார். அப்பப்ப கண்ணை திறக்கிறார் டாக்டர், பேசுறது இல்ல. பேர் என்ன? மூர்த்தி, 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 வேக்கப் மேன் என்று மூர்த்தியின் மார்பில் சொரிந்து உசுப்பினார். மூர்த்தி ஒரு முறை கண் திறந்து மறுபடி மூடிக்கொண்டான். wakes up when aroused டாக்டர் என்றார் சின்ன டாக்டர். எத்தனை நாள்மா இப்படி? 8 நாளாச்சு டாக்டர். இவருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா? வயசுல அடிக்கடி பட்டுதா? இல்லையா டாக்டர். பெருசா ஜுரம் வந்ததா சமீபத்துல? இல்ல டாக்டர், கொஞ்ச நாளாவே அசதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். வயசுல தோள்பட்டையில வலின்னு சொல்லிட்டு இருந்தார். சரியா சாப்பிடல. போன வருஷம் முந்தின வருஷம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா? கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது டாக்டர். அழாதம்மா, தைரியமா இருக்கும். டாக்டர் மனோகரன், லேப் ரிப்போர்ட்ஸ் எங்க? யூரினா டாக்டர்? யூரின், பிளட். அந்த காகிதங்களை வாங்கி கண்ணாடி மாட்டிக்கொண்டு பொட்டாசியம், வேர் இஸ் பொட்டாசியம், லெட் மீ see, ஆர் தேர் இட் இஸ். அது தனக்குள்ளே மெலிதாக சிரித்து கொண்டார். டாக்டர் மனோகரன், இந்த ரிப்போர்ட்ஸ உங்க சீஃப் பார்த்தாரா? பார்த்தார் சார். என்ன சொன்னார்? யூரின் குவான்டிட்டியை அப்சர்வ் பண்ண சொன்னார். மை காட், வாட் இடியசி மேன். அந்த காகிதங்களை தட்டி, இட்ஸ் வெரி கிளியர், he is heading for fast renal failure. ஆல்புமின் பாருங்க, பொட்டாசியம் பாருங்க, முகம் வீங்கி இருக்கு பாருங்க, பிபி எடுத்து பாருங்க, தூங்கி அடிச்சுட்டு இருக்கும். மற்றவர்கள் வேகமாக குறிப்பெடுத்துக் கொள்ள பெரிய டாக்டர் சட சட என்று சங்கேத வார்த்தைகளில் பேசினார். மனோகரன், உங்க சீஃப என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஐ சே சர்ப்ரைஸ். ஒரு எக்ஸ்ரே ஒண்ணு எடுத்து, செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துடலாம். மறுபடி ரத்தம் எடுத்து உடனே லேப் ரிப்போர்ட் வாங்கி உடனே எனக்கு அனுப்பிடுங்க. ஆல்புமின் ட்ரிப் ஒரு முறை எடுத்து பாருங்க. இங்க வாங்கம்மா. விமலா அருகே சென்றாள். உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன உடம்புன்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல டாக்டர், சரியா போயிடும் சொன்னா. இவரோட கிட்னி ஃபெயில் ஆயிட்டு இருக்கு. கிட்னிக்கு என்னையா தமிழ்? சிறுநீரகம். ரொம்ப ஆபத்தா டாக்டர்? அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆபத்து தான். எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன மனோகரன், ஆல்புமின் ஸ்டாக்ல இருக்குமா? என்டர் பண்ணிருக்காங்களா? செக் பண்ணணும் டாக்டர். இருக்காது, இவங்களை வாங்கிட்டு வர சொல்லிடுங்க. ஒரு பாட்டில் கிளான்ஸ் கூட வீங்கி இருக்கு பாருங்க. ஃபண்டஸ் பாத்தீங்களா? பார்த்தேன், கிளியர்னு சொல்லணும். வாட் யூ மீன் யங் மேன்? ஃபண்டஸ் பார்க்க தெரியாதா உனக்கு? ஹைப்பர் டென்ஷன், ரெட்டினோபதி எல்லாம் ரீனல் ஆரிஜின் தான். பொட்டாசியம் லெவல கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணலாம். கில்ஸ் லைக் எ புல்லட். இத பாருங்கம்மா, இவருக்கு உடனே ஒரு மருந்து கொடுத்தாகணும். அது ஆஸ்பத்திரியில இருக்காது, நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் இவர் ரத்தத்தை சுத்தம் பண்ணணும். ஒரு மெஷின் இருக்கு. இங்க கூட யாராவது பெரியவங்க இல்லையா? இல்ல டாக்டர், இவர் தம்பி சாயங்காலம் வருவாரு. உங்க அப்பா அம்மா, இவருடைய அப்பா அம்மா யாரையாவது கூட்டி வச்சுக்கோங்க. டாக்டர், இவருக்கு சீரியஸா? பயப்படாதீங்க. இந்த ஆஸ்பத்திரியில இருக்க மாதிரி மாநிலத்திலேயே வேற எங்கேயுமே வசதிகள் கிடைக்காது. எங்களால முடிஞ்சதை எல்லாம் செய்யறோம். டாக்டர் கிளம்பி செல்ல மற்றவர்கள் தொடர்ந்து செல்ல சட்டென்று அந்த இடம் வெறிச்சோடி விட்டது. ஒரு நர்ஸ் தடிமனான ஊசியுடன் வந்தால். டாக்டர் மனோகரன் மட்டும் மிச்சம் இருந்தார். அவர் முகத்தில் கோபம் இருந்தது. மனோகரன் ஊசியை வாங்கி கொண்டு தனக்குள் முணுமுணுத்தபடியே படுக்கையின் பக்கவாட்டில் உட்கார்ந்து கொண்டு அழுத்தி இரத்த குழாயை தேடினார். 2-3 தடவை ஊசியை செலுத்தி துழாவியும் ரத்தம் அகப்படவில்லை. மூர்த்தியின் முகத்தில் சலனமே இல்லை. வலிக்காதோ? மூஞ்சியை சிணுங்க மாட்டாரோ? ஓ ஆ, இதோ போச்சு போச்சு. என்ன மாய்மாலம், நான் இன்னும் குத்தவே ஆரம்பிக்கல. மேலாக நிரடுறேன். எங்கிருந்து சம்பாதிச்சுன்னு வந்தீங்க ஸ்லாம்ப?
கோச்சு வலிக்கிறதுடி ராட்சசி, இந்த பார் ரத்தம் வருது. கடுகு ரத்தத்துக்கு என்ன ஆர்ப்பாட்டம் பண்றேன்? இந்த ரத்தம் சேகரிக்கிறதுக்கு 1 கிலோ தக்காளி பழம் சாப்பிடணும் தெரியுமோ? குபுக் என்று சிரிஞ்சில் மூர்த்தியின் ரத்தம் கருஞ்சிவப்பில் பொங்க டாக்டர் மனோகரன் தாராளமாக அதை 2 இன்ச் வாங்கி கொண்டு அதை நுரையாக டெஸ்ட் டியூபில் பீச்சு விட்டு பஞ்சால் மூடிவிட்டு ஊசியை நர்சிடம் கொடுத்தார். ஒரு காகிதத்தில் ஹியூமன் ஆல்புமின் என்று எழுதி, இந்தாங்க இத 1 பாட்டில் வாங்கிட்டு வந்துருங்க, ட்ரிப்ஸ் கொடுக்கணும், ஸ்பென்சர்ல கிடைக்கும், விலை ஜாஸ்தியா இருக்கும் என்று ரத்த சாம்பிளுடன் சென்றார். பக்கத்து படுக்கை குண்டு பெரும் ஒரு கிழவி அருகே வந்து, டாக்டர் என்ன சொன்னாரு, நல்லாயிடும்னாரா? அம்புட்டு பேர் பார்த்தாங்களே, மோகன்லாம் நல்லா தெளிஞ்சிடுச்சுல்ல, ரவைக்குள்ள எழுந்துட்டு வரப்பாரு, அழுவாத கண்ணு. விமலா பிரமிப்பில் வார்டு டெலிபோனிடம் சென்றாள். டயல் இல்லாத டெலிபோன் அருகே ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். இந்த மருந்து எவ்வளவு இருக்கும்? அவள் இதை பார்த்து 60-70 ரூபா இருக்கும், எதுக்கும் 100 ரூபா எடுத்துட்டு போங்களேன் என்றாள். கொஞ்சம் போன் பண்ணலாமா? சீக்கிரம் பண்ணுங்க. அதை எடுத்து ஆபரேட்டரின் குரலுக்காக 2 நிமிஷம் காத்திருந்து சந்துருவின் ஆபீஸ் நம்பரை சொன்னால் கையில் 15 ரூபாய் தான் இருந்தது. சந்துரு கிடைக்கவில்லை என்றால், சந்திரசேகரனா? அவர் பெரம்பூர் போயிருக்காரு, ஆடிட் பார்ட்டியோட, சாயங்காலம் தான் வருவார். சற்று நேரம் திகைத்தாள். கைவளையல், கடிகாரம். சிஸ்டர் கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா, நான் இந்த மருந்து வாங்கி வந்துடுறேன். விமல் கண்ணம் முடிக்கோ. என்ன பாக்குற? இல்ல இப்ப பாரு. அட எதுக்கு வாட்ச்? உனக்குத்தான், கணவனின் முதல் பரிசு. நான் ஆபீஸ் போனப்புறம் எனக்கு பதிலா சதா உன் கைய பிடிச்சிட்டு இருக்க சிட்டிசன் வாட்ச் நாகப்பட்டினத்துல இருந்து என் ஃப்ரெண்டு தெரிவிச்சான், போட்டு விடுங்க. அப்பா உன் கை எவ்வளவு சிவப்புன்னு வாட்ச் போட்டப்புறம் தான் தெரியறது. கடிக்கட்டுமா? எவ்வளவு தருவீங்க? இத பாருங்கம்மா, நாங்க வாட்ச் மாறாட்டம் பண்றது இல்ல, ஜரிகை தங்கம் தான் பணம் கொடுக்கறது. அவசரத்துக்கு வேணும் சேட், புருஷனுக்கு மருந்து வாங்கணும், 80 ரூபாய் தரான். 100 கொடுங்க சேட், புதுசு 250 ரூபாய்க்கு வாங்கி 3 மாசம் ஆகல. போனா போது, உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல, நடுவ 90. பஸ்ஸில் மவுண்ட் ரோட் போகும்போது விமலா தன் வயிற்றில் சாஸ்வதமாக ஒரு கலக்கம் தங்கிவிட்டதை உணர்ந்தாள். டாக்டர்கள் எல்லோரும் கூடி கூடி பேசிக் கொள்கிறார்கள், அரை பதில்கள் தருகிறார்கள். பெரிய டாக்டர் சின்ன டாக்டரை திட்டுகிறார். என்பது என்ன? எதற்காக எவ்வளவு ரத்தம் எடுக்கிறார்கள்? எழுதி எழுதி மாய்கிறார்கள். டாக்டர் பேர் என்னம்மா? இந்த மாதிரி பழுப்பு காகிதத்துல கிரிக்கெட் வந்தா எப்படி? டாக்டர் மனோகரன் சார், ஜெனரல் ஆஸ்பத்திரி. தலையும் இல்ல வாலும் இல்ல, உடனே உபயோகப்படுத்த போறீங்களா? வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குதா? பாட்டில் நிறைய கலங்கலான அந்த திரவத்துடன் வெளியே வந்த போது, ரொம்ப ஒஸ்தி மருந்து, இத கொடுத்ததும் பாரு, உடனே எழுந்து உட்கார்ந்துக்க போறார் என்று தனக்குள் பேசிக்கொண்டாள். ரோடில் கணவனை அனாவசியமாக கட்டிக்கொண்டு ஒட்டி கொண்டு சென்றவளின் மேல் எரிச்சலாக வந்தது. எனக்கு மட்டும் இது நிகழ வேண்டுமா? நான் என்ன செய்தேன்? ஜாதக ராசியா? எல்லா பொருத்தங்களும் பார்த்துதானே கல்யாணம் செய்து வைத்தார்கள். லட்சக்கணக்கில் கணவர்கள் வருஷக்கணக்கில் ஆபீஸ் போய்கொண்டிருக்கிறார்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? ஆட்டோ ரிக்ஷா பிடித்து அவசரமாக ஹியூமன் ஆல்புமின் பாட்டிலுடன் ஓட வேண்டும் என்று எந்த பாழாய் போன சனியன் பிடித்த நியதி இது? பார்த்துட்டே இரு, இன்னும் 2 வருஷத்துல MBA பண்ணிட்டு நாம 2 பேரும் அமெரிக்கா போயிடலாம். நீ என் கைய பாரு, இந்த கோட்டை பாரு, வெளிநாடு போற ரேகை. உன் கையிலயே அதே ரேகை இருக்கு பாரு. நீ என்ன பண்ற? BA லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறத வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஜேர்னலிசம் படி, பார்ட் டைம் கோர்ஸ் இருக்கு. பஸ் நடுங்கி நடுங்கி செல்ல விமலாவின் மனதில் மற்றொரு வரி ததும்பியது. செல்லிங் பிரேயர், செல்லிங் சோப், ஹியூமன் ஆல்புமின் அண்ட் ஹோப். கையில் பாட்டிலுடன் அவசரமாக வார்டுக்கு திரும்பி வந்தாள். மூர்த்தியை படுக்கையில் காணும். திடுக்கிட்டாள். ஓடி போய் சிஸ்டரை கேட்டாள். நான் இப்பதாம்மா டியூட்டில இருந்து வரேன், கொண்டம்மா எக்கட பம்பிச்சாரோ பெட்டு? தெரியலதம்மா, நீங்க டாக்டர் மனோகரனை கேட்டுக்கங்கம்மா, அடுத்த வார்டுல இருக்கிறாரு. வாங்கம்மா, எங்க போயிட்டீங்க? உங்களை தேடிக்கிட்டு இருந்தோம். மருந்து வாங்கி வந்தேன் டாக்டர். அதுக்கு இப்ப தேவையே இல்ல சிஸ்டர், இதை எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைங்க. அவர் எங்க டாக்டர்? பிளட் ரிப்போர்ட் வந்தது, உடனே டயாலிசிஸ் பண்ணணும் டாக்டர் ஈஸ்வரன் சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படியே நேரா போய் முதல் மாடியில நெப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டும் கேளுங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, ரத்தத்தை சுத்தம் பண்ற மிஷின் அது. ஒரு முறை சுத்தமானதும் தெளிஞ்சிடுவார், மயக்கம் எல்லாம் ஓடி போயிடும். விமலா மாடிக்கு ஓடினாள். நெப்ராலஜி டிபார்ட்மெண்டில் அந்த விசாலமான அறையில் நுழைந்ததும் விமலாவுக்கு மெஷின் உருமல் மெலிதாக கேட்டது. மூர்த்தி படுத்திருக்க அவன் இடது கையிலிருந்து 2 மெல்லிய குழாய்கள் புறப்பட்டு மேற்சென்று 2 பிளாஸ்டிக் பைகளில் குழம்பி தயங்கி அருகே ஒரு இயந்திரத்திடம் இணைந்திருந்தன.
அந்த இயந்திரம் தான் சப்தமிட்டு கொண்டிருந்தது. விதவிதமான முட்கள் துடித்துக் கொண்டிருக்க கடிகாரம் போலவும் ரத்த அழுத்தி கருவிகள் போலவும் என்னதான் செய்கிறார்கள் இங்கே? உடம்பு பூராவும் அழ வேண்டும் போல் இருந்தது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். மூர்த்தியின் படுக்கை அருகே இருந்த வெள்ளை தொப்பிக்காரர், நீங்க யாருமா? இவர் சம்சாரமா என்றார். ஆமாங்க. சொச்சோ, சின்ன வயசு. ரத்தம் கொடுக்கறாங்களா? இல்ல, டயாலிசிஸ் பண்றோம். உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் சுத்தம் செஞ்சு கிளீனா திருப்பி அனுப்பிச்சிரும் இந்த மிஷின். பாத்துக்கிட்டே இருங்க, சட்டுன்னு தெளிஞ்சிடுவாரு. எவ்வளவு நாழி ஆகும்? அது ஆகும் ஒரு 4 ஹவர் 5 ஹவர். நீங்க போய் வெளியே உட்காருங்க, உங்களுக்கு வேலை ஒண்ணும் இல்ல இங்க. செய்வதறியாமல் வெளியே வந்தால் அவளுடைய தனிமையை அடிக்கோடிடுவது போல காரிடார் காலியாக இருந்தது. மறுபடி ஒரு அழுகை அலை அவளுள்ளிருந்து திரண்டு புறப்பட்டது. நான் தனியா எப்படி சமாளிப்பேன்? ஆபத்தில் தான் இருக்கிறார். சொல்லாமல் கொள்ளாமல் மெஷினில் நிலைத்து விட்டார்களே. எங்கே இந்த பாழாய் போன உறவுக்காரர்கள்? அண்ணா மன்றாடி கொண்டிருக்கையில் இந்த சந்துருவுக்கு ஆபீஸில் என்ன ஆபீஸ்? மற்றொரு சகோதரன் மூர்த்திக்கு, அண்ணா டெல்லியில் இருக்கிறார், வந்து சேர்ந்தால் என்ன? பொண்டாட்டியை எப்போதும் வைத்தக்கள் வாங்காமல் பார்த்து கொண்டு, குழந்தை இல்லாமல் நாய் வளர்த்து கொண்டு, மனைவியுடன் ஸ்வீட்டி டார்லிங் என்றெல்லாம் பேசிக்கொண்டு, புகையிலையை பற்ற வைத்துக் கொண்டு வந்து துளைத்தால் என்ன? ஸ்டூலில் உட்கார்ந்தபடி சந்துரு கொண்டு வந்திருந்த இன்லேண்ட் லெட்டரை மடிமேல் வைத்துக் கொண்டு எழுதினாள். பிரியமுள்ள அம்மாவுக்கு. விமலா எழுதி கொண்டது. இப்பவும் நாங்கள் இருவரும் அடித்து விட்டாள். இப்பவும் இவருக்கு 8 நாட்களுக்கு முன் திடீரென்று உடம்பு மோசமாகி அசதி, சாதாரண ஜுரம் என்று நினைத்திருந்து தீவிரமாக போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறது. கண்ணை திறக்காமல் தொடர்ந்தேர்த்தியாக படுத்து கொண்டிருக்கார். பெரிய டாக்டர் வந்து பார்த்து மெஷின் எல்லாம் இணைத்து கல்யாணமாகி மஞ்சள் இன்னும் அழியாதவளுக்கு இந்த சோதனை ஏற்பட்டதை நினைத்தால் அடக்க முடியாமல் அழுகை வருகிறது. சற்று நேரம் அழுதுவிட்டு மூக்கை கர்ச்சீப்பில் சிந்தி தலையை கோதிக்கொண்டு தொடர்ந்து எழுதினார். சின்ன மத்தியனும் வந்து பார்த்து கொள்கிறான். ராத்திரி படுத்துக் கொள்கிறான். மற்ற பேருக்கு தகவல் சொல்லி எழுதியிருக்கிறான். தந்தி அடிச்சு அவர்களை வரவழைத்து விடலாம் என்று யோசிக்கிறேன். கையில் பணம் போதவில்லை. பசி தாகம் ஏதும் தெரியவில்லை. வீட்டில் போட்டது போட்டபடி கிடக்கு. இதை நீ தந்தி போல பாவித்து உடனே அப்பாவுடன் புறப்பட்டு வா. அப்பாவுக்கு கோர்ட் அவசரம் இருந்தாலும் எப்படியாவது வந்துதான் தீர வேண்டும். இந்த இடத்தில் என்னை கல்யாணம் செய்து கொடு. அந்த வரியை உருத்தெரியாமல் அடித்தாள். உன்னை மறு ட்ரெயினில் எதிர்பார்க்கும் விமலா. வரும்போது ஒரு நல்ல பிளாஸ்க் எடுத்துட்டு வா. நட்டு பரீட்சை பாஸ் செய்தானா? இப்படிக்கு உன் பிரியமுள்ள விமலா. விலாசம் எழுதி நாக்கில் தேய்த்து ஒட்டி கீழே இறங்கி வெற்றிலைப்பாக்கு கடை, காஃபி கடை, கேன்டீன், ஹவுஸ் சர்ஜன்களின் விடுதி கடந்து ஓரத்தில் இருந்த போஸ்ட் ஆபீஸுக்கு வந்து தபாலில் சேர்த்தாள். தான் இன்னும் சாப்பிடவில்லை என்று ஒரு செகண்ட் உணர்ந்தாள். மூர்த்தியின் கண்மூடின முகம் மனசுக்குள் பளிச்சிட மறுபடி வார்டுக்குள் சென்றாள். மூர்த்தியின் படுக்கை காலியாக இருந்தது. கீழே படுத்திருந்த ஒருவருக்கு ப்ரமோஷன் ஆகி படுக்கையில் கிடத்தி கொண்டிருந்தார்கள். ஸ்டாஃப் நர்ஸிடம் சென்றாள். நம்ம உங்க புருஷனை திரும்பி கொண்டாராங்களா? பெட்ட காலியா வச்சுக்கணுமா? தெரியணும். அது என்னமோ டயாலிசிஸ்ன்னு சொன்னாங்க டாக்டர், கொண்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு போன் வந்தது. சந்துருன்னு ஒருத்தர் நம்பர் கொடுத்திருக்காரு. சந்துரு? நான் தான் விமலா பேசுறது. எப்படி இருக்கா மன்னி? ஏதோ மெஷின்ல போட்டிருக்கா, ரத்தத்தை சுத்தம் பண்றாளாம். சந்துரு, நீ உங்க அண்ணாவுக்கும் அப்பாவுக்கும் தந்தி கொடுத்துட. ஏன் மன்னி, ஏதாவது சீரியஸா? என்னால ஒண்டியா சமாளிக்க முடியல. இன்னதுன்னு தெரியல. பெரிய டாக்டர் வந்து பார்த்தார்ல. பார்த்தார், மருந்து வாங்கி வர சொன்னா அதை உபயோகப்படுத்தல. வந்து பார்த்தா படுக்கையில இருந்து ஷிஃப்ட் பண்ணி மாடியில் எடுத்துன்னு போய் மெஷின்ல என்னவோ செய்யறா. கிராகத பசங்க எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் செய்வா. இந்த ஆஸ்பத்திரி வேண்டாம் மன்னி, பிரைவேட் நர்சிங் ஹோம்க்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். என்ன செலவானாலும் சரி, நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வரேன் மன்னி. சரிப்பா மன்னி, என்ன தைரியமா இருங்கோ, நாங்கெல்லாம் இருக்கோம், கவலையப்படாதீங்க. உடனே தந்தி அனுப்பிடுறேன். சாப்பிட்டல ஏதாவது? இல்ல, சாப்பிடுங்க பிளீஸ். சரிப்பா, தேங்க்ஸ். டெலிபோனை வைத்துவிட்டு சற்று தெம்புடன் மாடிக்கு சென்றால், எங்க அம்மா போயிட்டீங்க, ஏறக்குறைய முடியற நேரம், டாக்டர் ஈஸ்வரன் வர்ற நேரம். போஸ்ட் ஆபீஸ் போயிருந்தேன், கொஞ்சம் தனியா வாங்க. என்னப்பா? இந்த டயாலிசிஸ் வசதியா செய்யணும் இவருக்கு. அப்படியா? உங்க சௌகரியம் எப்படியோ. டாக்டர் என்ன சொல்றான்னு பாத்துடலாமே. டாக்டர் அதான் சொல்வார், பிரைவேட்டா நர்சிங் ஹோம்ல கூட இதை செய்யலாம். பூந்தமல்லி ஹைரோட்ல பிரபா பாலிகிளினிக் இருக்கு பாருங்க, அதுல நல்ல அமெரிக்கன் மிஷின் வச்சிருக்காங்க.
இந்த மிஷின் கொஞ்சம் ஓல்டு, நம்ப முடியாது. மோட்டார்ல இப்பதான் பேரிங் கழட்டி போட்டிருக்காங்க, அடிக்கடி போகுது. அது ரொம்ப ஒஸ்தியான மிஷின், பூ கணக்கா ஓடும். நீங்க எதுக்கும் யோசிச்சு வைங்க. இந்தாங்க. அந்த சிறிய கார்டை தயக்கத்துடன் வாங்கி கொண்டு டாக்டர் ஈஸ்வரன் கிட்ட சொல்லிட்டு, தேவையில்ல, டாக்டர் ஈஸ்வரன் தான் அந்த யூனிட்டே வச்சிருக்கார் என்றார். விமலாவுக்கு புரியவில்லை. அதே சமயம் டாக்டர் ஈஸ்வரன் அதே பரிவாரங்களுடன் நடந்து வந்து அவளை கவனிக்காமல் உள்ளே சென்றார். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்கம்மா, உள்ள வந்தா சத்தம் போடுவாரு. எதுக்கும் வீட்டுல பெரியவங்க கிட்ட பேசி யோசிச்சு வைங்க. ஐசியூல எவ்வளவு நாள் அல்லாடிட்டு இருப்பீங்க? அங்க தனி ரூம், நல்ல கவனிப்பு, பேஷண்ட் முக்கியம் இல்லைங்களா? ஒரு 5 rupees கொடுங்க. கொடுத்தாள். இவர் உள்ள சென்றதும் குழப்பத்தில் திகைத்து நின்றாள் விமலா. இவன் யார்? இவனும் அங்கே வேலை செய்பவனா, ஏஜென்டா? சற்று நேரத்தில் அந்த ஆள் மறுபடி வெளியே வந்து கூப்பிடுறாருமா என்றான். உள்ளே சென்றால் அவர்கள் அத்தனை பேரும் படுக்கையை சூழ்ந்திருக்க மெஷின் நின்று போயிருந்தது. திக் என்றது. டாக்டர் ஈஸ்வரன், வாங்கம்மா, கிட்ட வாங்க. இந்த மெஷின் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. விமல் பேசுறார் பாருங்க. மூர்த்தி. விமல் 8 நாட்களுக்கு அப்புறம் அவனின் முதல் உச்சரிப்பு. மூர்த்தி கண் விழித்திருந்தான், சிரித்தான். கிட்டவா விமல். விமலாவின் அத்தனை மூச்சும் அத்தனை உடம்பும் ஒரு சந்தோஷ சமுத்திரமாகி, சரியா போச்சு, சரியா போச்சு, கடவுளே உங்களுக்கு சரியா போச்சு என்று அவன் கையை தொட்டு இறுக்கி 2 கைகளாலும் அவனை அள்ளிக்கொள்ள சந்தர்ப்பம் இல்லாமல், அழாத விமல், patient lucid, look at the absence of dropsy, clarity of the eyes, BP 115/90, excellent. வார்டு கழிச்சுட்டு போங்க, தப்பிச்சாரு. நேத்திக்கே டயாலிசிஸ் பண்ணிருக்கலாம். ஒவ்வொருத்தனும் சீப்னு நாக்காலில தேய்ச்சிட்டு உட்கார்ந்துருக்கானுங்க. மூர்த்தியின் சக்கர படுக்கை தள்ளப்பட கூடவே அவன் கையை பிடித்து கொண்டு நடந்தாள். அவரை கொண்டு விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ரூமுக்கு வாங்கம்மா, உங்கள்கிட்ட பேசணும் என்றார் டாக்டர் ஈஸ்வரன். தேங்க்யூ டாக்டர், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதெல்லாம் வேண்டாம், கட்டாயம் வாங்க, பேசணும். விமலா கணவனிடம் சேர்ந்து கொள்ள ஓடினாள். அப்பா, 8 நாள் பேசாததெல்லாம் பேசி கொட்டி தீர்த்துடணும் போல இருக்கு. பசிக்குது விமல். இந்தாங்க இந்தாங்க. டிஃபன் பாக்ஸை அவசரமாக திறந்தாள். முதல்ல தண்ணி கொடு. இந்தாங்க இந்தாங்க. பரிவுடன் அவனுக்கு நீர் கொடுத்து குழைந்த சோறு கொடுத்து அவனையே பார்த்து கொண்டு இருக்க அவன் சிறிதளவே சாப்பிட போதும் என்றான். பயந்து போயிட்டல. எனக்கும் அப்பப்ப நினைவு வந்தது. உங்களெல்லாம் பார்த்தேன், ஆனா பேச முடியல, சொப்பன மாதிரி. விமல், டாக்டர் என்ன சொன்னார்? சரியா போயிட்டுனார். எனக்கு என்ன வியாதின்னு சொன்னார்? ஒண்ணும் இல்ல, கிட்னில ஏதோ இன்ஃபெக்ஷன் மாதிரின்னு நினைக்கிறேன். டாக்டர் அதான் சொன்னாரா? அவர் பயப்பட முடியாதுன்னு சொல்லல, நல்லா பாத்துண்டா. விமல், அந்த திரைக்கு கொஞ்சம் படுக்க கிட்ட தள்ளு. எதுக்கு? உன்ன வாசனை பார்க்கணும், கிட்டவா. உங்களுக்கு சரியா போச்சு. என் வியாதிக்கு பேர் என்ன? சரியா போன அப்புறம் பேர் என்ன? பேரு எதுக்காக கூப்பிட்ட? ஆபீஸ்ல சொல்லியாச்சு. சர்தார்ஜிக்கு தகவல் தெரியுமா? சந்துரு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான். சந்துரு வரானா? சாயங்காலம் வருவான். விமல், கிட்டவா, கைய கொடு. இந்தாங்க. அவள் கையை அவனுள் இருக்கும் மிச்ச பலத்தில் அழுத்தினான். என்னிலிருந்து மூர்த்திக்கு மின்சாரம் பாய்வது போல், ஒரு ஓடை ஓடுவது போல் சகல ரத்தமும் ஆரோக்கியமும் பலமும் பாய வைக்கும் சக்தி எனக்கு இருந்தால் எதற்காக மறுபடி கூப்பிட்டுருக்கிறார் டாக்டர்? உன்கிட்ட பேசணும். விமல், எனக்கு ஒண்ணும் இல்ல தானே? ஒன்னும் இல்ல, வீட்டுக்கு போயிடலாம் தானே? நிச்சயம், இன்னைக்கோ நாளைக்கோ. ஐ வாண்ட் டு லீவ் விமல். சொட்டு சொட்டாக அவன் மணிக்கட்டில் கண்ணீர் சிந்தினாள். அழாத விமல், ஐ எம் ஆல் ரைட். மணி என்ன என்றாள் கண்களை துடைத்துக் கொண்டு. உன் வாட்ச் எங்க? அத பத்தி அப்புறம் கவலைப்படலாம். சிஸ்டர், டைம் என்ன ஆகுது? 2:30. பாத்தீங்களா, எந்திரிச்சு உட்கார்ந்துக்கினாரு. டாக்டர் ஈஸ்வரன் வர சொல்லியிருக்காரு. பாத்துங்க சிஸ்டர், வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்கம்மா. சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, அதுக்குதான் கூப்பிட்டுருப்பாரு. என்ன மிஸ்டர் மூர்த்தி, கொஞ்சம் வாய தரங்க, டெம்பரேச்சர் பார்த்துடலாம். டாக்டர் ஈஸ்வரன் அறையில் பச்சை தடுப்புகளுக்கு பின் தனிப்பட்ட ஸ்டூலில் உயரமான டிஃபன் பாக்ஸில் இருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். சாரி டாக்டர், பரவாயில்ல, ஒரு நிமிஷம், சாப்பிட்டு முடிச்சாச்சு, உட்காருங்க, வந்துடுறேன். மாம்பழம் சாப்பிடுறீங்களா? வேண்டாம் டாக்டர். சாப்பாட்டு முடிந்து அங்கேயே கை அலம்பி துடைத்து கொண்டு அவள் எதிரே வந்து உட்கார்ந்தார். ஹி இஸ் ஆல் ரைட் இல்லையா? டாக்டர் நல்லா பேசினாரு, முகம் தெளிஞ்சிருக்கு. இனிமே 2-3 நாளைக்கு சரியா இருப்பாரு. அதுக்கப்புறம் பழையபடி ஆரம்பிச்சிடும். என்ன சொல்றீங்க டாக்டர்? அவருடைய மனைவிங்கிற ரீதியில நீங்க இதை தெரிஞ்சுன்னு ஆகணும். உங்க புருஷனுக்கு கிட்னி டோட்டலா ஃபெயில் ஆயிடுச்சு.
ரத்தத்தை டயாலிசர் மூலமா வெளியில வடிகட்டி அனுப்பிச்சதுல தற்காலிகமா குணமாயிருக்கு. இந்த மாதிரி வாரம் 2 தடவை செஞ்சுட்டே இருக்கணும் டயாலிசிஸ். டயாலிசிஸ் டயாலிசிஸ் இதுதான் அவர் விதி. இனிமே இந்த தடவையே கொஞ்சம் லேட். யுரிமியா பிரெயின் செல்ஸ், ஹார்ட் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும். தப்பிச்சார். விமலா ஸ்தம்பித்து பார்த்து கொண்டிருக்க, டாக்டர் ஈஸ்வரன், உங்க புருஷன் ஃபேமிலி எத்தனை பேரு என்றார். ஒரு அண்ணன், ஒரு தம்பி. அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. சற்று தயக்கத்து பின் டாக்டர் என்றாள். அவங்கள யாராவது தன்னுடைய சிறுநீரகத்தை இவருக்கு டொனேட் பண்ணுவாங்களா என்றார். டாக்டர் ஈஸ்வரன் தொடர்ந்தார். உங்க கணவருக்கு 2 சாய்ஸ் இருக்கு உயிர் வாழ. ஒண்ணு, வாரம் இந்த மாதிரி மெஷின்ல டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கணும். என்ன வயசு அவருக்கு? 26 டாக்டர். வாழ்க்கை பூரா பண்ணி ஆகணும். மற்றொரு சாய்ஸ் சர்ஜரி. உறவுக்காரங்க யாராவது தன்னோட 2 சிறுநீரகத்துல 1 தானம் கொடுத்தாங்கன்னா அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். நான் அதைத்தான் சிபாரிசு பண்ணிருக்கேன். ரொம்ப யங் பாருங்க. நான் தரேன் டாக்டர். உங்க கிட்னி சரிப்பட்டு வராது. ரத்த சம்பந்தம் உள்ளவங்க தர்றது பெட்டர். நீங்க கொடுத்தீங்கன்னா என்னதான் டிஷ்யூ டைப்பிங் எல்லாம் பண்ணாலும் அவருடைய உடம்பு ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகம். ஆஸ்திரேலியா, மாஸ்கோ இங்கெல்லாம் கிட்னி பேங்க் வச்சிருக்காங்க. அங்க அப்படி கிடையாது. ஏகப்பட்ட செலவு பண்ணி ஆபரேஷன் செஞ்சு ரிஜெக்ட் ஆயிடுதுன்னா 2 பேருக்கும் பெரிய நஷ்டம். பிளட் ரிலேஷன் தர கிட்னியை தான் மாத்தணும். அதான் சரி. அதிக செலவுமாகுமா டாக்டர்? ஆமா. அதுக்கு முன்னாடி டோனர் யாருன்னு உங்க ஃபேமிலியில தீர்மானிச்சிடுங்க. நீங்களே ஆபரேஷன் பண்ணுவீங்களா டாக்டர்? இல்ல, இந்த ஆஸ்பத்திரியில செய்யறது இல்ல. வேலூர் இல்லைன்னா சண்டிகர் போக வேண்டியிருக்கும். அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்றேன். முதல்ல யார் கொடுக்க போறாங்கன்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு வாங்க. அவர் உறவுக்காரங்கள்லாம் இன்னும் வரல டாக்டர். வரவழைங்க, என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. விவரமா சொல்றேன். கொடுக்கிறவருக்கு ஆபத்து எதுவுமே கிடையாது. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உங்க கணவர் நார்மலா வாழறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒன்னும் பயப்படாதீங்கம்மா. யூ ஆர் ஜஸ்ட் அன்லக்கி. அவ்வளவுதான். அறையை விட்டு வெளியே வந்த விமலா உணர்ச்சி கதம்பமாக நடந்தாள். யார்? மூர்த்தியின் அப்பா. வயது 58. சமீபத்தில் ரிட்டையர் ஆன இன்ஜினியர். அதிகாலை உடற்பயிற்சிக்கு ஓடுபவர். யோகாசனங்கள் செய்பவர். மூர்த்தி மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான் பொண்ணே. நான் இதை சொல்லக்கூடாது. ஹி இஸ் மை ஃபேவரட் சன். அம்மா. வயது 52. மூக்கில் பேசரி பளபளக்க எப்போதும் பட்டுப்புடவை மாமியார். வெயில் வீணா போறதேன்னு ஜவ்வரிசி வடம் போட்டு வச்சேன். மூர்த்திக்கு உசுறு. அண்ணா. வயது 32. டெல்லியில் தனியார் துறையில் 3500 ரூபாய். உன் ஹஸ்பண்ட் பிறந்த நிமிஷம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு விமலா. என்ன வருஷமும் பண்ணுவோம் தெரியுமா? பட் லவ்வபிள். தம்பி சந்துரு. வயது 22. சிஏ படிப்புக்கு அப்ரெண்டிஸ். மன்னி எதுவும் வேணும்னாலும் கேளுங்கோ, தரேன். வார்டுக்கு சென்ற போது சந்துரு வந்திருந்தான். எங்க போயிட்டாள் மன்னி? மூர்த்திக்கு சரியா போச்சு. கலகலப்பா பேசிட்டு இருக்கான். தெரியும் சந்துரு. டாக்டர் கூட்டிருந்தார். எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாளா? நான் இப்பவே ரெடி என்றான் மூர்த்தி. விமல், ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல, அசதி. எப்போது மூர்த்தியிடம் சொல்ல போகிறேன்? ஐ வாண்ட் டு லீவ் விமல். எல்லாருக்கும் தந்தி அடிச்சிருக்கோமே. ஆமா என்றாள். இப்ப அப்பா அம்மா எல்லாரும் அடிச்சு புடிச்சுன்னு வரப்போறா என்று சிரித்தான் சந்துரு. எதுக்காக இந்த ரகலை? எனக்கு என்ன எடுத்துப்ப? எழுந்து ஓட சொல்லு, ஓடுவேன். அவ எல்லாரும் எனக்கு சரியா போச்சுன்னு சொன்னா சிரிப்பா. ஏ விமல், எதுக்குமா அழற? என்ன சொல்லிட்டேன் இப்போ? அண்ணா, நீ கண்ணை திறக்காம படுத்திருந்ததை பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் பயமாத்தான் போச்சு. ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டோம். விமலா கட்டில் ஓரத்தில் 2 கைகளையும் ஊன்றி கொண்டு சற்று நேரம் அழுதாள். அத பாடுறா, சரியா போனது கூட அழுக. பாவம், 8 நாள் என்ன தவி தவிச்சோம் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? விமலா புடவை தலைப்பில் முகம் பூராவும் துளைத்து கொண்டு மூர்த்திக்கு ஹார்லிக்ஸ் கரைத்து கொடுத்தாள். பைத்தியம் என்று அவள் கன்னத்தில் வலிக்காமல் தட்டினான். பாத்தியா, எந்திரிச்சு உட்கார்ந்துருவான்னு நான் சொன்னேன்ல. அந்த டாக்டரை என் வீட்டுக்காரரையும் பார்க்க சொல்லுமா. எப்ப முழிச்சு பாருன்னு கொஞ்சம் இங்கிலீஷ்ல கேட்டு சொல்லு கண்ணு. உங்க புருஷனுக்கு என்னம்மா என்றான் மூர்த்தி. மூளை கொதிப்புங்கிறாங்க. வெயில்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, உளுந்துட்டாரு. நாட்டு வைத்தியம் பார்த்ததும் பித்தநாடி வருதுன்னா பண்டாஸ்பத்திரியில பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க. 100 ரூபா டாக்ஸி கொடுத்து எடுத்து வந்துட்டோம். மாமன் உன்னைய மாதிரிதான் இருப்பான். பெருமூர்ல சோடா கடை வச்சிருக்கான். 3 பொட்ட பிள்ளைங்க. செங்கல்பட்டுல ஒருத்திய கொடுத்தோம், முழுகாம இருக்கா. 2வது பெருமாவத்துல கொடுத்திருக்கு. இடம் சரியில்லை. சந்துரு, கொஞ்சம் வாயேன். எங்க 2 பேரும் கிளம்பிட்டீங்க. எங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருங்கோ, இப்ப வந்துடுறோம். சந்துரு புரியாமல் அவளுடன் நடந்தான். 3வது ஸ்கூல் போகுது, நல்லா படிக்குது, காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கவாத்து பழகுது. மூர்த்தி படுக்கையிலிருந்து அவர்கள் சொல்வதை கண்ணால் தொடர்வதை உணர்ந்தான்.
சந்துருவுடன் தனியாக பேசியாக வேண்டும். சற்று தூரம் நடந்ததும் சந்துரு பேசினான். மன்னி, எனக்கு ஆபீஸ்ல வேலையே ஓடல. இந்த வருஷம் CA போனா போயிட்டு போறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். இனிமே ஆஸ்பத்திரியை விட்டு நகரக்கூடாதுன்னு தீர்மானிச்சிட்டேன். மூர்த்தி எனக்கு குரு மாதிரி மன்னி. சாமி அண்ணாவோட எவ்வளவு டச் கிடையாது. இவன் பின்னாடிதான் அலைஞ்சுட்டு இருப்பேன். என்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டா இவனுக்கு பொறுக்காது. எப்பேற்பட்ட மனசு தெரியுமோ இவனுக்கு. டாக்டர்ன்னு சொன்னா எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாளாம்? சந்துரு, இவரை நாம கூட்டின்னு போக முடியாது. ஏன்? இப்ப சரியா போயிருக்கிறது தற்காலிகமாகத்தான். இவருடைய கிட்னி ஃபெயில் ஆயிட்டான். மை காட்! சந்துரு, நீ உன் அண்ணாவுக்கு ஒரு தானம் கொடுப்பியா? என்னது? ரத்தம்? ஓ, இப்பவே தயார். ரத்தம் இல்ல, உன்னுடைய கிட்னி. சந்துருவின் முகம் மாறியது. ஆபரேஷனா? உங்கள யாராவது ஒருத்தர் தானம் கொடுத்தா அவர் உயிர் பழைப்பார். எங்கள யாராவதுன்னா நீ, உங்க அண்ணா, அப்பா, அம்மா, யாராவது. நான் கொடுக்கறேன்னு சரிப்படாதான். சற்று நேரம் மௌனமாக இருந்தான். பாக்கலாம் மன்னி, எதுக்கும் அவ வந்துட்டோம். சந்தி கொடுத்தது நல்லதா போச்சு. யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய காரியம். மத்த டாக்டர்களை கன்சல்ட் பண்ணிட்டு தீர்மானிக்கலாம். யாராவது ஒருத்தர் கொடுத்துதான் ஆனும் போல இருக்கு. பாக்கலாம், நீங்க எதுக்கும் கவலைப்படாத. வாங்க, அண்ணா தனியா இருக்கான். அவர்கிட்ட இன்னும் சொல்லல, இப்ப சொல்ல வேண்டாம். டாக்டர் சுந்தரேசன் இன்னொரு எக்ஸ்பர்ட் இருக்காரா, அவரையும் கேட்டுக்கலாம். ஹோமியோபதியில ஆபரேஷன் இல்லாம கியூர் பண்றாளாம். சந்துரு சற்று அவசரமாக மூர்த்தியை நோக்கி சென்றான். சாயங்காலம் மூர்த்தியின் அண்ணா சாமிநாதனும் உஷாவும் டெல்லியிலிருந்து வந்து விட்டார்கள். ஹாய் பையோ, என்னடா, என்ன ஆச்சு உனக்கு? என்ன விமல், ஏக கலாட்டா? நேரத்தானே இருக்கான். ஓ மை காட், என்னமோ ஏதோன்னு. உடம்பு பூரா தெம்பும் உற்சாகமுமாக வந்தார். 32 வயசுக்கு காலேஜ் மாணவன் போல் உடையணிந்து கொண்டிருந்தார். உஷா தலைமயிரை வெட்டி கொண்டு, லிப்ஸ்டிக் பூசிக்கொண்டு, ஸ்லீவ்லெஸ் ரவிக்கையில் ஆஸ்பத்திரி வாசனையே விழுங்கும் பெர்ஃபியூம் மனத்துடன் அருகில் நின்றாள். தந்தி வந்தப்புறம் இவர் பதறி போயிட்டார். போட்டபடி வந்துட்டோம். ஏர்லைன்ல கமர்ஷியல் மேனேஜர் கிட்ட கெஞ்சி 2 பிளேன் டிக்கெட் கிடைச்சது. என்னாச்சு விமலா, சரியா தானே இருக்கார் மச்சினர்? இல்ல மன்னி, 8 நாளா கண்ணை திறக்கல, பயந்து போயிட்டோம். வந்துட்டேன் பாரு பையு. பையுக்கு ஏதாவதுன்னா எனக்கு தாங்காது, ஓடி வந்துட்டேன். தேங்க்ஸ் சாமி. விமலா கொஞ்சம் ஊரை கூட்டிட்டா என்றான் மூர்த்தி. நேச்சுரலி, தனியா என்ன பண்ணுவா பாவம். விமல், உங்க அப்பா அம்மா வரலையா? நாளைக்கு வருவா, கடுதாசு எழுதியிருக்கேன். ஆமா, என்னடா உனக்கு? கிட்னி ட்ரபிள். சரியா போச்சு இல்லையா? ஐ எம் கிளாட். இந்த சங்கிலி புதுசா பண்ணிண்டியா விமலா? எனக்கு கூட உம்மிடியார்ஸ் வர ஒரு நட போயிட்டு வரணும். இருக்கிற தமிழ் மூவிஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சேர்ந்து போச்சு. நம்ம அப்பா அம்மா வராளா சந்துரு? டே எக்ஸ்பிரஸ்ல வருவான்னு எதிர்பார்த்தேன். பஸ்ல வராளோ என்னமோ. எனிவே எல்லாரையும் பார்த்தாப்புல இருக்கும். அப்புறம் மெட்ராஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நேர ஏர்போர்ட்ல இருந்து ஆஸ்பத்திரி. என்ன சந்துரு, இப்படி பிளாட்ஃபார்ம் மாதிரி ஜெனரல் வார்டுல சேர்ந்திருக்க? ஏசி ரூம் கிடையாதா? இடம் கிடைக்கல சாமின்னா பிரைவேட் நர்சிங் ஹோம் போயிடுறது. சச்சா சாமி, நம்ம எங்க தங்க போறோம் என்றாள் உஷா. இருக்கவே இருக்கு சோழா டார்லிங். இவருக்கே இப்ப உடம்பு சரியில்லை. 4 நாளா சளி, பிபி கொஞ்சம் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டார். வேலை டென்ஷன் பாரு, அதெல்லாம் சும்மா. விமலா மூர்த்தியையே பார்த்து கொண்டிருக்க, சந்துரு அவ்வப்போது விமலாவை கவனித்துக் கொண்டிருக்க. காளி பாக்கணும் சந்துரு. எப்படி போக சொல்ல போறேன் மூர்த்தியிடம்? சொல்லித்தான் ஆக வேண்டும். இப்போதே சொல்லிவிட்டு இந்த பொய்யான சூழ்நிலையை கலைத்தால் என்ன? உம்மிடியார், தமிழ் படங்கள், அபத்தமான சென்ட் வாசனை. யாருமா அது? குழந்தையாளா? மூர்த்தி விமலாவை ஒரு முறை பார்த்து சிரித்தான். சாமி, நீ ஹோட்டலுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு காத்தால வந்தா போதும். விமலா இருக்கா. சந்துரு, நீயும் போயிட்டு அப்பா அம்மா வந்து அழிச்சுன்னு வா என்றான். நாளைக்கு முதல் காரியமா உன்னை நர்சிங் ஹோம்க்கு ஷிஃப்ட் பண்ண போறேன். அத நாளைக்கு யோசிக்கலாம் சாமி. பி சேர்ஃபுல். விமல், ஒண்ணுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு, நாங்க இருக்கோம். பாய் பாய் விமலா. அவர்கள் சென்றதும் வா விமல், வந்து உட்காரு என்றான். உட்கார்ந்தாள். அந்த ஸ்கிரீனை கொஞ்சம் நகர்த்து, சித்த நேரம் பிரைவேட்டா பேசலாம். நகர்த்தினாள். படுக்கை விளிம்பில் உட்கார்ந்தவள் கையை பற்றி தன்மேல் வைத்துக் கொண்டான். பத்திரமாக, மிக பத்திரமாக, ஏதோ ஒரு அபூர்வ நாக சிந்தாமணி போல், ரத்தின சொத்து போல அவள் கையை அழுத்தி கொண்டான். அவன் கண்கள் மெலிதாக நனைந்திருந்தன. சொல்லு விமல். சொல்லிடலாமா? இப்போ வா. சொல்லித்தானே ஆனோ? இப்போ வேண்டாம். சந்துரு சொன்னது போல் மற்றொரு டாக்டரை பார்த்து தீர்ப்பை ருஜுப்படுத்தட்டும். ஈஸ்வரனின் தீர்ப்பு சரியில்லை என்றால் எதற்காக இப்போதுதான் குணமாக்கியுள்ளவரை நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் விமலா. என்ன சொல்றேள்? நீ சந்துருவ தனியா அழைச்சுன்னு போன போதே எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. தொங்குற சாட்டை எடுத்து பச்சுட்டேன். அதுல என் சரித்திரம் முழுக்க விவரிச்சிருக்கு. எனக்கு என்ன கோளாறுன்னு தெரிஞ்சு போச்சு விமலா. அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், இம்மீடியட் டயாலிசிஸ், சஜஸ்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். டாக்டர் என்ன சொன்னார் விமல்?
விமல் மெதுவாக விசித்து அழ ஆரம்பித்தாள். ஏன் அழற? இப்ப என்ன ஆயிடுத்து? என்ன ஆயிடுத்து? என்ன ஆணும்? பயப்படுறியா நான் போயிடுவேன்னு? பிளீஸ் அப்படிலாம் பேசாதீங்கோ. அவள் கையை இறுக்கியது. டாக்டர் என்ன சொன்னார் விமல்? உங்க அத்துல யாராவது தானம் கொடுக்கணுமா? ஆபரேஷன் செஞ்சுட்டா உங்களுக்கு பூர்ணமா குணமாயிடுமா? அவன் மௌனமாக இருந்தான். கொடுப்பாளா? கொடுக்கணும். 4 பேர் இருக்காளே, யாராவது ஒருத்தர் கொடுக்க மாட்டாளா? ஆபரேஷனுக்கு பணம் அது எங்க அப்பா கொடுப்பார். எப்படியாவது தலைய அடக வச்சாவது பணம் புரட்டிடுறேன். உங்க ஃபேமிலில அந்த உபகாரம் செஞ்சா போறோம். இது ஒரு உயிர் பிரச்சனை இல்லையா? ஒரு அண்ணனோட உயிர், ஒரு தம்பியோட உயிர், ஒரு மகனோட உயிர். இப்போது அவன் கையின் இறுக்கம் மகத்தானதாக இருந்தது, வலித்தது. என்ன காப்பாத்துவியா விமல்? மூர்த்தி தொடர்ந்தான். எனக்கு கொஞ்சம் பயமும் கொஞ்சம் அவசரமும் வந்துட்டு விமலா. உன்னையே நான் இன்னும் சரியா தெரிஞ்சுக்கல, சரியா பார்க்க கூட இல்ல. என்னோட ரத்தத்துல ஒவ்வொரு அணுவுலயும் உன்னை சம்பந்தப்படுத்திக்கணும். சின்ன காரியங்கள் எவ்வளவு பாக்கி இருக்கு. ஆகாயத்தை பார்க்கணும், கடல்ல போகணும், மலை ஏறணும், கூட்டமில்லாத ரயில்ல பிரயாணம் பண்ணணும், குழந்தைய எடுத்து மடியில வச்சுக்கணும். எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுற? ஒவ்வொன்னும் எனக்கு இப்ப முக்கியமா படுறது. பிளீஸ், இந்த மாதிரி எல்லாம் பேசினா எழுந்து போயிடுவேன். போகாத, கிட்டக்க இரு. அப்ப தூங்குங்கோ. சற்று நேரம் மௌனம். தருவா விமல், யாராவது ஒருத்தர் தருவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் என் மேல பாசம் உண்டு, பிணைப்பு உண்டு இல்லையா? நிச்சயம். விமல் கன்னத்தில் கை தொட்டு மௌனத்தில் 1000 சொன்னான். அவன் கண்களில் லேசான பயம் இருந்தது. தூங்கிடுங்கோ பிளீஸ். இரவு 12 மணிக்கு வியாதிகளுக்கு களைப்பு வந்து விடுகிறது. அலர்கள் முனகல்கள் அடங்கி நிசப்தம் படிந்த போது டியூட்டி நர்சுகள் மேஜை அருகில் தலை சாய்த்து கொள்ள விமலா 200% விழித்திருந்தாள். அடிக்கடி அவன் கழுத்தையும் மார்பையும் தொட்டு பார்த்தாள். தூங்கிக் கொண்டிருந்தான். வாய் திறந்து இறைக்கு காத்திருக்கும் பறவை குஞ்சு போல. தலைமயிரை விரலால் வாரி விட்டாள். எதுக்குத்தான் இத்தனை தலைமயிர் வச்சுருக்கேளோ? இப்போ அதான் ஃபேஷன் விமல். பாகவதர் மாதிரி நன்னாவே இல்ல, வெட்டி விடுவா. சரி. செய்தித்தாளை விரித்து அவனை உட்கார வைத்து தையல் மிஷின் கத்திரியால் சுற்றிலும் கிச்சிக் 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 கரேல் என்று அவன் தலைமயிர் வளையங்கள் உதிர அவைகளை எடுத்து அழகு பார்த்து, பரவாயில்ல, நான் போயிட்டேன்னா பார்பர் ஷாப் வச்சு சம்பாதிச்சிடுவ போல இருக்கே. நான் போயிட்டேன்னா எல்லாருக்கும் செல்லித்தனமான இந்த சின்ன ஆசை. நீங்க ஏன் போற? எல்லாரையும் ஹால்ல படமா மாட்டிட்டு தொண்டு கிழமா. வா விமல். We made love all night. We three, you and me and destiny. காலை மூர்த்தியின் அப்பா அம்மா வந்து விட்டார்கள். கூடவே சாமிநாதன், அவன் மனைவி சந்துரு. எல்லோரும் படுக்கையை சூழ்ந்து கொள்ள அம்மா ஒரு கோர்ஸ் அழுதுவிட்டு படுக்கை விளிம்பில் உட்கார்ந்து கொண்டு, பையோ என் செல்லமே, என்னிடம் வந்துட்டு உன்னடா வந்துட்டு உனக்கு எல்லாரையும் ஒரு கலக்கிட்டே. எப்படி இருக்கு கண்ணா இப்போ? எங்க வலிக்கிறது ராஜா சொல்லு. நான் குண்டு கல்லாட்டா இருக்கேன் சுவாமி. எனக்கு உன் வலியெல்லாம் கொடுத்துடும்டா சாமியே. பெத்த வயிறு துடிச்சு போயிட்டேன்டா. இப்ப தேவலடா ராஜா. தேவலம்மா. என்ன பையோ எல்லாரையும் பயப்படுத்திட்ட. வியாதிகள் எல்லாம் இப்ப யங்கா ஜெனரேஷனை புடிச்சுட்டு இருக்கு பாரு. ஏதோ அதிர்ஷ்டம் இல்லப்பா. டாக்டர் என்ன சொல்றாரு விமலா? சரியா போயிட்டு இல்லையோ? கூட்டின்னு போயிடலாம் இல்லையோ? விமலா, சந்துரு நீ சொல்லலையா? இன்னும் இல்ல மன்னி. உங்க அப்பா அம்மா வந்தியாடி சொல்லும், நாளைக்கு வருவாம்மா. இல்ல மன்னி, இன்னைக்கே அவளும் வரலாம். நேற்று சாயங்காலம் அவளுக்கு தந்தி கொடுத்தேன். எதுக்குடா ஊரை கூட்டியிருக்க என்றாள் அம்மா. எல்லாரும் இப்ப சேர்ந்தே ஆனுமாம்மா என்றான் சந்துரு விமலாவை பார்த்து கொண்டே. என்ன சொல்ற? ஏதாவது காம்ப்ளிகேஷனா? ஆமாப்பா என்றான் மூர்த்தி. விமலா அவனிடம் கண்களால் இப்ப வேண்டாம் என்றால், என்னம்மா படுக்கையை சுத்தி இவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்கீங்க? சீஃப் வர்றாரு, சத்தம் போடுவாரு. டாக்டர் ஈஸ்வரன் உற்சாகத்துடன் வந்து கொண்டிருந்தார். உடன் டாக்டர் மனோகரன், மற்ற பிரஜைகள். குட் மார்னிங் மூர்த்தி, ஹவு டு யூ ஃபீல்? என்னது பெட் சைட் கான்ஃபரன்ஸா? சாயங்காலம் எடுத்த லேப் ரிப்போர்ட் வந்துச்சா? டாக்டர் மனோகரன். எஸ் டாக்டர், இதோ. அதை அவர் ஆராய விமலா அவர் முகபாவங்களை கவனித்தாள். டாக்டர், சொல்லேன், சரியாகிவிட்டது. லுக் த மிரக்கிள், ஹி ஹஸ் ரிவைவ்ட் என்று சொல்லேன். எல்லா காகிதங்களையும் கிழித்து போட்டுவிட்டு வீட்டுக்கு போ என்று சொல்லேன். டாக்டர்கள் இருவரும் தழைந்த குரலில் பேசினர். ஷோயிங் இயர்லி டெண்டன்சிஸ் ஆஃப். நீங்க உறவுக்காரங்க எல்லாம் வந்துட்டீங்களா? எங்கப்பா அம்மா வரணும், எங்க அப்பா அம்மா வரணும் டாக்டர். எல்லாரும் வந்தப்புறம் என் ரூமுக்கு இன்னும் 1 மணில வரீங்களா? அழைச்சிட்டு வரியாமா? சரி டாக்டர். அவங்களுக்கு சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்ல டாக்டர், நான் சொல்றேன். ரவுண்ட் போயிட்டு நேரா அங்க வர வாங்க. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கீப் ஹிம் சியர்ஃபுல். மூர்த்தியை பார்த்தாள். அவன் விழிகளில் இப்போது பயம் நிரந்தரமாக தேங்கிவிட்டது.
சாமிநாதன் அவன் படுக்கை அருகில் உட்கார்ந்து கொண்டு அட்டகாசமாக பேசிக் கொண்டிருக்க மூர்த்தி உதட்டளவில் சிரித்து கொண்டிருந்தான். ரிமார்க்கபிள் மேன், எங்க எம்டி இருக்கானே, போறது போ, 2 மாட்டு பொண்ணையும் பார்த்த மாதிரி ஆயிடுத்து. ஆமா உஷா, ஏன் தனியா நிக்கிற? 2 பொண்ணு விமலா பையுக்கு சரியா போயிட்டு இல்லையா? இன்னும் பூரா சரியா இல்லம்மா, சரியா போயிடும், நீ கவலைப்படாத. உங்க அப்பா அம்மா வந்தா நேரா ஆஸ்பத்திரிக்கு தானே வருவா, கார்ல வராளா? தெரியலம்மா. மெல்ல மெல்ல அவளை சுற்றிலும் நடைபெற்ற அபத்தமான கேள்விக்கு பதில் எதுவும் பதியாமல் விமலா தன் கணவனையே பார்த்து கொண்டிருக்க, காஃபி சாப்பிட்டாங்களா? இந்த முறை ஒரு நட திருச்சிக்கு வந்துட்டு போ உஷா, ஒரு ஆளை ஒரு செகண்ட்ல இடம் போட்டுருவான் எங்க எம்டி. பிளேன்ல வந்தியா உஷா? எவ்வளவு சார்ஜ்? எல்லாருமே சென்ட்ரல் போய் சாப்பிட்டு வந்துடலாம், எனக்கு ஒரு ரூபா காஃபி போடும். ஒரு பருக்க உள்ள செல்லாது குழந்தை பட்டுன்னு இருக்கான், 2000 ரூபாய் செலவழிச்சுங்க வந்து. அம்மாவை தவிர மற்றவர்கள் காஃபி சாப்பிட சென்றார்கள். சென்ற கையோடு விமலாவின் அப்பாவும் அம்மாவும் வந்து சேர்ந்தார்கள். வார்டு நம்பர் தெரியாம 1 மணி ஆயிரம். என்ன மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? சம்பந்தி அம்மா சௌக்கியமா? என்னடி ஆச்சு விம்மு? நான் தான் எழுதியிருந்தேனம்மா, லெட்டர் எதுவும் வரல, உன் மச்சினன் தந்தி தான் வந்தது. சரியா தானே இருக்காரு? அப்பா கொஞ்சம் தனியா வரீங்களா, உங்கள்கிட்ட பேசணும். அம்மா பெண்ணை கொடுத்த மரியாதைக்காக நிற்க, மாமியார் படுக்கை அருகில் உட்கார்ந்திருக்க, அப்பாவுடன் காரிடாருக்கு வந்தாள் விமலா. அப்பா, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கும்? ஏம்மா, 400 500 கொண்டு வந்திருக்கேம்மா. இல்லம்மா, இவருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணுமா, நிறைய பணம் வேண்டி இருக்கும். எவ்வளவு? 50,000 ரூபாய். அப்பா திடுக்கிட்டு, அவ்வளவு ஆகுமா? என்ன ஆபரேஷன்? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதான் இவருக்கு உடம்பு நேரமாகுமாப்பா. உயிருக்கு ஆபத்து இல்லையே, ஆபரேஷன் பண்ணலன்னா ஆபத்து தான்ப்பா. விமலாவின் கண்களில் நீர் விளிம்பிட அவள் கன்னத்தில் தட்டி கொடுத்து, கவலைப்படாத கண்ணு, நாங்க பாத்துக்கிறோம், ஒன்னும் ஆயிடாது. 50,000மா? இப்பதான் காரை வாங்கி தொலைச்சேன், புத்துள்ளாம்ப்பா. பதட்டப்படாத, டாக்டர் நான் பார்த்து பேசுறேன். நான் அவசரப்படலப்பா, பணம் தேவையா இருந்தா உனக்கு புரட்டி தர முடியுமான்னு கேட்கறதுக்குதான்ப்பா. இன்னும் அவ வேற ஒத்துக்கணும் கிட்னியை டொனேட் பண்றதுக்கு. டாக்டர் எல்லாம் விவரமா சொல்லுவாருப்பா. திரும்பி சென்ற போது அம்மா, பழனி ஆண்டவர் விபூதி மாப்பிள்ள நெத்துல கொஞ்சம் இட்டுட்டு ஒரு சிட்டிகை வாயில போட்டுருமா, எந்த வியாதியும் சரியா போயிடும் என்றாள். டாக்டர் ஈஸ்வரன் அறைக்குள் வந்த போது எல்லோரும் காத்திருந்தார்கள். மூர்த்தியின் அப்பா அம்மா, சாமிநாதன், உஷா, சந்துரு ஒரு பக்கம், இந்த பக்கம் விமலாவின் அப்பா அம்மா, நடுவே விமலா. எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல, குட். ஏம்மா ஸ்டூல்ல உட்கார்ந்துருக்கீங்க? மணி, லேப்ல இருந்து 1-2 குறிச்சு எடுத்துட்டு வா. எல்லோரும் மௌனமாக அவர் சொல்ல போவதை எதிர்பார்க்கின்றார்கள். டாக்டர் ஈஸ்வரன் நிதானமாக துவங்கினார். மூர்த்திக்கு என்ன கோளாறுன்னு முதல்ல சொல்லிடுறேன். கிட்னி 2மே பழுதாகி அத்திரதையா நின்னு போச்சு. நாம எல்லோருக்கும் 2 கிட்னி இருக்கு. உடம்புல முக்கியமான உறுப்புகள் எல்லாத்தையும் கடவுள் 2 வச்சிருக்காரு. கிட்னிங்கிறது சுமார் 4 அங்குலம் நீளம், 2 அங்குலம் அகலமா அவரக்காய் விதை மாதிரி ஷேப்ல அப்டமன்ல ஒளிச்சு வச்சிருக்காரு. ஒவ்வொன்றிலயும் சின்ன சின்னதா சுமார் 10 லட்சம் நெப்ரான்கள் இருக்கு. ரிமார்க்கபிள் ஆர்கன். இந்த நெப்ரான்கள் கிளாமருலஸ் டியூபிள்ஸ் சொல்லி எல்லாரும் சேர்ந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுது. ஒரு நாளைக்கு சுமார் 600 குவாட் ரத்தத்தை ஹேண்டில் பண்றது. உடம்புல பல பாகங்கள்ல, முக்கியமா லிவர்ல ஏற்படுற கெமிக்கல் ரியாக்ஷன்னால ரத்தத்துல சேர்ற அசுத்த பொருட்கள் எல்லாம் பிரிச்சு வடிகட்டி வேண்டாத நிறுத்தி கழிவு பொருளா சிறுநீர்ல அனுப்பிடுறது, வேண்டியதை கடத்துறது. இந்த 2 செயலும் முக்கியம். மூர்த்திக்கு இந்த உறுப்பு கெட்டு போச்சு. இதனால அவர் ரத்தத்துல வடிகட்டப்படாத அசுத்த பொருள்கள், ஏன் விஷ பொருள்கள் சேர்ந்து போயிடுறதுனால மூளை, இதயம் எல்லாமே பாதிக்கப்படும். இதுக்காக வெளியில மெஷின் வச்சு ரத்தத்தை செயற்கையா சுத்தம் பண்ணி டயாலிசிஸ் பண்ணி தற்காலிகமா அவரை பழைக்க வச்சிருக்கோம். இது ரொம்ப நாள் தாங்காது. 2-3 நாள் கழிச்சு மறுபடி செஞ்சானோ. இது ஒரு நியூசன்ஸ் தான். மேலும் நேத்து சாயங்காலம் லேப் ரிப்போர்ட்டை பார்த்ததுல அவருக்கு அவ்வளவா என்கரேஜிங்கா இல்ல. கூடிய சீக்கிரம் இவருக்கு மாற்று உறுப்பு ஒண்ணு தானமா கொடுத்து ஆபரேஷன் பண்ணியானோம். ரத்த சம்பந்தமான உறவுக்காரங்க கொடுக்கறதா நல்லது. மத்தவா கொடுத்தா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். பிரதர்ஸ் 2 பேர் இருக்கு, அம்மா அப்பா 4 பேர்ல யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம். இதனால கொடுத்தவங்களுக்கு எந்த வித கெடுதலும் ஏற்படாது. ஏன்னா ஒருத்தர் தன் வாழ்நாள் பூராத்தையும் ஒரே கிட்னில சமாளிக்க முடியும். 2 வச்சிருந்தாலும் 1 ஸ்டாண்ட் பை மாதிரிதான். அதனால நீங்க யார் கொடுக்க போறேன்னு தீர்மானம் பண்ணி சொல்லுங்க. ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். வேலூர்ல நன்னா பண்றா. பணச்செலவு சுமார் 50,000 கிட்ட ஆகும். ஆனா ஒரு உயிர், உங்களோட சொந்த புள்ள, சொந்த சகோதரர் உயிர், அதை காப்பாத்தியானோ. அவர் முடித்ததும் சற்று நேரம் அமைதி நிலவியது.
யார் முதலில் பேசுவது என்கிற தடுமாற்றம் தெரிந்தது. மூர்த்தியின் அப்பா தான் முதலில் பேசினார். ஆபரேஷன் எப்ப பண்ண வேண்டியிருக்கும்? எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. என்ன ஆபரேஷனா? இருடி, இப்ப அவன் உயிருக்கு ஆபத்தா டாக்டர்? ஆபத்துன்னு சொல்ல முடியாது. டயாலிசிஸ் பண்ணி பண்ணி நாட்களை கடத்தலாம். ஆனா மூர்த்தி கேஸ்ல எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. நேத்திக்கு பண்ண டயாலிசிஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. சீக்கிரம் தீர்மானிச்சிடுங்க, யாராவது தரணும். நான் தரேன் என்று 4 பேரும் போட்டியிட்டு கொண்டு முன் வருவார்கள் என்று எதிர்பார்த்தால் மௌனமாக இருந்தார்கள். நீங்க இந்த ரூம்லயே பேசி முடிவு பண்ணுங்க, எனக்கு கிளாஸ் எடுக்கணும், போயிட்டு 2 மணி நேரத்துல வரேன் என்றார் டாக்டர் ஈஸ்வரன். கிளம்பும் முன் மறுபடி சொல்றேன், இத குடுக்கறதுனால குடுக்கறவா உயிருக்கு எந்தவித ஆபத்தும் கிடையாது. அவளுக்கும் ஆபரேஷன் பண்ணணுமா என்றாள் உஷா. ஆமா, பின்ன வரட்டுமா? டாக்டர் சென்றதும் விமலா ஒவ்வொருத்தரையாக பார்த்தாள். மூர்த்தியின் அப்பா கண்ணாடியை கட்டிவிட்டு துடைத்து கொண்டு நேராக எதிர்ச்சுவரை பார்த்து கொண்டிருந்தார். சாமிநாதன் தன் மனைவியை அழைத்து கொண்டு சற்று விலகி சென்றான். சந்துரு நகத்தை கடித்தான். மூர்த்தியின் அம்மா எனக்கு ஒன்னும் புரியலையே என்கிற பாவனையில் தன் கணவனை பார்த்து கொண்டிருந்தாள். விமலாவின் அப்பா முதலில் பேசினார். இப்ப 50,000 செலவழிச்சு ஆபரேஷன் பண்றோம், அதனால சரியாயிடும்னு கேரண்டியா டாக்டர் சொல்றாரா? 50,000 எங்க இருக்கு முதல்ல? அப்பா, என் நகையெல்லாம் வித்துடலாம்ப்பா, அப்புறம் காரை வித்துட்டு எப்படியாவது. இருமா விமலா, 50,000 எப்படியாவது பீராஞ்சி கடன் வாங்கி வித்துக்கிட்டு சேர்த்துடலாம், அதை பத்தி இல்ல. ஆனா அவ்வளவு செலவழிச்சதுக்கு அப்புறமும் சரியா போயிடும்னு டாக்டர் தீர்மானமா சொன்னா சரி. அதத்தானே தீர்மானமா சொல்றாரேப்பா. மாமனார் உடனே, விமலா குறுக்க பேசாம கொஞ்ச நாளை சும்மா இரு, இது யோசிச்சு தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம். நீ என்னடா சொல்ற சாமி? லெட்ஸ் கோ ஃபார் அ செகண்ட் ஒப்பீனியன்பா. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்றான் சந்துரு. ஏன்னா இந்த டாக்டர் ஈஸ்வரன் பிரைவேட்டா ஒரு நர்சிங் ஹோம் வச்சிருக்கார், அதனால அவர் நம்பிக்கை இல்லாத டாக்டர் ஆயிடுறாரா சந்துரு என்றாள் விமலா பரபரப்புடன். இல்லம்மா, பதறாத, கொஞ்சம் எங்களை யோசிக்க விடு. சம்பந்தி, நீங்க என்ன சொல்றீள்? உங்களால பணம் புரட்ட முடியும்னு சொல்றீங்களா? ஏன்னா என்கிட்ட சொல்லி பணம் கிடையாது. பணம் புரட்ட முடியும், ஆனா அந்த செலவுனால எவ்வளவு தூரம் நன்மை ஏற்படும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்பதான் கல்யாண செலவை சமாளிச்சிருக்கேன். 6 மாசத்துல இப்படி ஒரு விபரீதம் வரும்னு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன சொல்றீள்? எதையோ மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ணிட்டோம்னா? சேச்சா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. இல்ல, நீங்க பேசுறது விபரீதம்னா போயிட்டு இருக்கு. என்ன விபரீதம்? ஏன் சுவாமி, டாக்டருக்கு வாழ்க்கைய பத்தி நல்லா கவலைப்படக்கூடாதா? 6 மாசத்துல இவ்வளவு பெரிய கிரைசிஸ். உங்களுக்கு டாக்டர், எனக்கு சன். என்னவோ பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் பேசுறேன். ஒரு அஷூரன்ஸ் வேண்டாமா? உங்க பணம் வேண்டாம் எங்களுக்கு, நாங்க எப்படியோ சமாளிச்சுக்கிறோம். என்னடா சாமி, நான் பணத்துக்கு தயங்கல, ஆனா அப்பா பிளீஸ் என்று அழுத்தமாக கெஞ்சினாள் விமலா. மாமா, இப்ப முக்கியமான பிரச்சனை பணம் இல்ல மாமா, உங்கள ஒருத்தர் சம்மதம். 4 பேர்ல யாராவது ஒருத்தர் கொடுக்கறதுக்கு சம்மதிக்கணும், அதான் முக்கியம், அதான் தீர்மானம் சாணும். இந்த பாருமா, உனக்கு என்னமோ பதட்டமோ அதுக்கு மேல எங்களுக்கு பதறது. ஆனா இதை இப்போ இமோஷனலா ஹேண்டில் பண்ணக்கூடாது. டாக்டர் சொல்லிட்டார் ஒருத்தர் கொடுத்தானுன்னு. அதே சமயம் இப்போதைக்கு உயிர் ஆபத்து இல்லைன்னு சொன்னார். நன்னா பேசுன்னு தானே இருக்கான், கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்ல இப்போ. ஆனா இவ்வளவு பெரிய விஷயம், இத ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறதுல தப்பு இருக்கிறதா எனக்கு படல. விமலா எதிர்பாராத விதமாக அவர் காலடியில் விழுந்து நமஸ்கரித்தாள். உட்கார்ந்தபடியே அழுது கொண்டு சொன்னாள், மாமா பிளீஸ் டிலே பண்ணாதீங்கோ மாமா, கெஞ்சு கேட்டுக்கிறேன், உங்க காலை புடிச்சுக்கிறேன், சீக்கிரமா ஏதாவது செய்ங்கோ மாமா. இந்த பார் விமலா, என்ன இது, எழுந்துரு. அப்பா அவளை தடுக்க, அம்மா அவளை தன்மேல் சாத்தி கொள்ள தொண்டையில் இருந்து குரல் எழுப்பி விமலா தேம்பி தேம்பி அழுதாள். அம்மா, என் செல்வமே, ராஜாத்தி, அழாதடி கண்ணு என்று ஈனஸ்வரத்தில் ஆறுதல் சொல்ல, அப்பா அவளை அணைத்து அழைத்து கொண்டு வெளியே வந்து, இத பாரு சின்ன குழந்தையா, நீ அழப்படாது, தைரியமா இருக்கணும், அழாத விம்மு. இல்லப்பா, தேம்பி தேம்பி நேரம் தாழ்த்துறாப்பா, அதான் கவலையா இருக்கு. பெரிய டாக்டர் சொல்லியிருக்கார். இப்ப இன்னொருத்தட்ட அவரானா அங்க ஒவ்வொரு செகண்டும் மேல அழுகை ஆக்கிரமித்தது. இத பார் விமலா, மூர்த்தி தனியா இருக்கார், நீ போய் அவரை பாத்துக்கோ. நாங்க பெரியவா பேசி நல்லதா முடிவெட்டுன்னு வந்து சொல்றோம், உடனே நீ அங்க போ. நீ அப்பா பிளீஸ், பண பிரச்சனைய மறுபடி எடுக்காதீங்கோ. எதுடா சாக்குன்னு சண்டை போடுறதுக்கு காத்துன்னு இருக்கா. அவ யாராவது ஒருத்தர் ஒப்புத்துக்கணும்பா, ஒப்புந்துட்டே ஆனும். நான் பாத்துக்கிறேன், நீ போ. விமலா மெல்ல நடந்தாள். எதிர்பக்கம் பாத்ரூமுக்கு சென்று முகத்தை கழுவி கொண்டு திரும்புகையில்
மறுபடி அந்த அறையை கடக்கையில் சற்று நேரம் வெளியே நின்று அவர்கள் பேசுவதை கேட்டாள். கொடுக்கறத பத்தி இல்ல, ஆனா ஏற்கனவே இவருக்கு பிளட் பிரஷர். இது உஷா. அப்படி பார்த்தா எனக்கு மூச்சு பிடிப்பு, இவளுக்கு டயபெட்டிஸ், சந்துரு ரொம்ப சின்னவா. யார் கொடுக்கலாங்கிறத அப்புறம் தீர்மானிக்கலாம்ப்பா. முதல்ல இன்னொரு டாக்டர் கேட்கலாம். அவர் யார் சொன்ன சந்துரு? டாக்டர் இந்திரேசன். அப்புறம் ஆயுர்வேதம், ஹோமியோபதியில இதுக்கெல்லாம் கியூர் இருக்கு சாமின்னா. முதல்ல அதையெல்லாம் விசாரிக்காம உடனே ஆபரேஷன்னா எப்படி? ஏற்கனவே மூர்த்தி எவ்வளவு வீக்கா இருக்காம பாரு. ஆபரேஷனை தாங்கிக்கிற உடம்பா இது? கொஞ்ச நாளைக்கு 6 மாசத்துக்கு டயாலிசிஸ்லயே இருக்கலாம்ப்பா. போர்ட்டபிள் டயாலிசிஸ்னு அமெரிக்கால கிடைக்கிறதா. டயாலிசிஸ் பண்றதும் அவ்வளவு கஷ்டம் இல்ல, பழகிட்டுன்னா சரியா போகும். அதுக்கப்புறம் நாம ஒவ்வொருத்தரா மெடிக்கல் செக்அப் பண்ணின்னு யார் கொடுக்கறதுன்னு தீர்மானிக்கலாம். அவசரமா 1 மணி நேரத்துல தீர்மானிக்கிற சமாச்சாரமா இது? என்ன சொல்றேன்? அவகிட்ட இத சொன்னா ஊரை கூட்டிடுவோம். சொல்ல வேண்டாம், இப்போ இமோஷனல் உங்க டாக்டர். பிளட் பிரஷர் இருக்கிறவளை எப்படி ஆபரேஷன் செய்யறதுப்பா? எனக்கு அப்படி என்ன பிரஷர் உஷா? சும்மா இருங்கோ, உங்களுக்கு தெரியாது. சந்துரு, நீ என்ன சொல்ற? கொடுக்கறத பத்தி இல்ல, ஆனா இந்த சிஏ பரீட்சை ஒண்ணு குறுக்க வருது. எனக்கு ஒரு போர்ட் மீட்டிங் இருக்குப்பா. உங்களை பத்தி பேச்சே இல்ல. இப்ப பிளட் பிரஷர் நான் டெல்லியில ஏஐஎம்ஸ்ல விசாரிக்கிறேன்ப்பா. நிறைய மாசம் டயாலிசிஸ் சமாளிக்க முடியுமாப்பா? பிரைவேட் நர்சிங் ஹோம்ல நல்ல டயாலிசர் இருக்கு. ஏன் இவரே இதே டாக்டர் ஈஸ்வரனே வச்சிருக்கார். அதுக்குத்தான் அடி போடுறார். ஆபரேஷன் அவர் பண்ண மாட்டாரா? பாத்தியா? விமலா பிரமித்து நடந்தாள். அவளுக்கு இப்போது மூர்த்தி ஒருத்தன் தான் முக்கியமாக பட்டது. தனியாக விட்டு வந்திருக்கிறோம், ரொம்ப நேரமாயிற்று. அவனை போய் பார்த்து பேச வேண்டும், நிறைய பேச வேண்டும். எனக்கு கொஞ்சம் அவசரம் வந்துடுத்து விமல். மூர்த்தி தூங்கி கொண்டிருந்தான். அவள் தொட்டதும் சட்டென்று எழுந்து விட்டான். என்ன பேசியாச்சா? ஆச்சு. என்ன சொன்னா? நிச்சயம் தரேங்கிறா 4 பேரும். அப்பாடா, நான் சொன்னேன் இல்லையோ, லேஸ்ல விட்டு கொடுத்துடுவாளா? ஒரே ரத்தம் இல்லையா? எப்ப ஆபரேஷன்? டாக்டரை கேட்கணும். பணம் அப்பா தரேன் இருக்கார். நீங்க தூங்குங்க. விமல், எனக்கு சரியான அப்புறம் முதல் காரியமா என்ன செய்ய போறேன் தெரியுமா? என்னன்னு கேளு விமல். என்ன? முன்ன ஒரு தடவை பீச்சுக்கு போயிருந்தப்போ நீ மாங்காய் கேட்டல, பத்தையா வெட்டி உப்பு மிளகா போட்டு நான் வேண்டானதுக்கு உனக்கு கோவம் வந்து கொஞ்ச நாள் பேசாம இருந்த பாரு. முதல்ல போய் அதை வாங்கி தரப்போறேன் உனக்கு. சரி, கண்ணை சொருகிறது. தூங்கட்டுமா? சரி. மறுநாள் காலை மூர்த்தி தொடர்ந்து தூக்கத்தில் இருந்தான். சந்துரு சாமிநாதுடன் வந்து பார்த்து, தூங்கட்டும், நல்ல ரெஸ்ட், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மன்னி என்றார். சந்துரு, நான் 9 மணிக்கு டாக்டர் இந்திரேசனை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ உஷாவை கூட்டின்னு நான் சொன்னேன் பாரு. சரிண்ணா. என்ன, எப்படி இருக்கா என் சன்? தூங்குறான்ப்பா. வெரி குட். விமலா, நீ கவலையே படக்கூடாது. ஆபரேஷன் தேவைன்னா நிச்சயம் பண்ணிடலாம். அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துருவோமா? டாக்டர் ஈஸ்வரன் பேசி இன்னொரு டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிட்டு அவசரப்படாம முடிவெடுக்கலாம். பி சேர்ஃபுல். டாக்டர் வரார்பார். ஈஸ்வரன் வந்து பரிசோதித்து டாக்டர் மனோகரனை விழித்து அவர்கள் பேசிக்கொண்டு எல்லாமே பஞ்சுக்குள் நடக்குது போல் இருந்தது விமலாவுக்கு. டிஸ்டர்பிங். இந்த மாதிரி ஓயாம தூங்கக்கூடாது. என்ன சார், பேசி முடிவு எடுத்தீங்களா? முடிவு எடுத்துட்டோம் டாக்டர். கொஞ்ச காலம் டயாலிசிஸ் பண்ணி சமாளிக்கலாம். அதுக்குள்ள டாக்டர் இந்திரேசனையும் கன்சல்ட் பண்ணிட்டு. ஈஸ்வரனின் முகம் கடுகடுத்தது. இந்திரேசனா? அவனுக்கு என்னையா தெரியும்? ஹி இஸ் பிளடி கிராக் ஐ சே. அப்படி சொல்லிட முடியுமா டாக்டர்? எதுக்கும் ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு தானே. இத பாருங்க, நான் நேத்திக்கு படிச்சு சொன்னதெல்லாம் வேஸ்டாவா தெரியறது. கோ ஃபார் யுவர் ஹெட். எக்கேழு கட்டும் போங்க. டாக்டர் மனோகரன், பேஷண்ட் நீட்ஸ் அனதர் டயாலிசிஸ், ஷிஃப்ட் ஹிம் என்று கோபத்துடன் விருட்டென்று சென்றார் சுத்த அகராதி பிடிச்ச டாக்டர். 5 நாட்களாக மூர்த்தியை மாடிக்கும் கீழுக்கும் அலைக்கழித்தார்கள். ரத்தமாய் எடுத்து பரிசோதித்தார்கள். மேலும் டாக்டர்கள் வந்தார்கள். நியூரோ சர்ஜன், நியூரோ பிசிஷியன், சீஃப் ஆஃப் மெடிசின், எண்டோக்ரைனாலஜிஸ்ட், நெப்ராலஜிஸ்ட் என்று சிறப்பான டாக்டர்கள் ஆளுக்கு ஒரு குழாமுடன் வந்து அவரவர் பரிசோதித்து எழுதி தள்ளினார்கள். 6வது தினம் வியாழக்கிழமை முற்பகல் 11:05க்கு மூர்த்தி இறந்து போனான். கடைசி முயற்சியாக இசிஜி மானிட்டரின் கேபிள்களை எல்லாம் பிடுங்கி எறிந்துவிட்டு மார்பை பிசைந்து இதயத்தின் உள்ளே நேராக ஊசி போட்டு டாக்டர் மனோகரன் முயன்று பார்த்தார். பயனில்லை. இறந்து விட்டான். திரை நகர்த்தப்பட்டது. அந்த சமயம் படுக்கை அருகில் அவன் அம்மா, அப்பா, சாமி, உஷா, சந்துரு, விமலா, அவன் பெற்றோர்கள் எல்லோரும் இருந்தார்கள். வாய்விட்டு அழுதார்கள். எல்லோரும் கொடுக்க காத்திருந்தோமேடா, அவசரப்பட்டுட்டியடா மூர்த்தி. ஐயோ, நான் போக கூடாதா? நான் எதுக்கு இருக்கணும்? விமலா, என் செல்வமே, கிட்டவாடி, என் கண்ணே, உயிரே, வாமா, வந்துருமா, தொடாதீங்கோ என்னை.
விமலா கட்டில் ஓரமாக நடந்து பக்கத்து படுக்கை அருகில் நின்று கொண்டிருந்த குண்டூர் பெருமூர் கிழவியிடம் சென்றாள். அழுவாத என் மகளே என்று அவள் சன்னமாக கலங்கிய குரலில் சொல்ல, விமலா அவள் மார்பில் தலை சாய்த்து கொண்டு அவளை இறுக அணைத்து கொண்டு அழுது கொண்டு, பாட்டி எல்லாரும் சேர்ந்துண்டு அவரை கொன்னாச்சு என்றாள்.